ஹாய் ஹலோ நீங்களாம் கேட்டிருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லா நாள் பிறந்த நாள் சூப்பராக செம்மையாக சாப்பிடுவோம் உங்க எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வர எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. சின்ன வயசில் வீடுன்ற ஒரு படத்தை நான் பார்த்துருக்கேங்க. அந்த படத்தில் அந்த படத்தோட ஃபோல் பட கதையே அவங்க எப்படி வீடு வாங்குறாங்கன்றது தான் கதையே. ஏன்னா அந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே கடைசியில் அந்த வீடு வாங்குவாங்க. அதனாலே என்னமோ தெரியல, சின்ன வயசுலேருந்தே எனக்கு வீடு வாங்குறதுனா அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அண்ட் என்ன மாதிரி நிறைய பேரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கே தெரியும். ஏன்னா நம்மள நிறைய பேர் நம்ம சொசைட்டியில் வீடு வாங்குறது ஒரு பெரிய விஷயமா பார்த்துக்கிட்டு இருப்போம். பட் நம்ம பக்கத்துலேயே நம்ம சீன நண்பர்கள் பார்த்தோம்னா நம்ம இங்கே ஒரு வீடு கஷ்டப்பட்டு இருக்கிற இடத்துல அவங்க 4-5 வீடு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு. எனக்கே தோணும், என்னடா நம்மளுக்கு இங்கே எப்படி இருக்குது, பட் நம்ம ஊர்லேயே அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு. ஸோ என்ன மாதிரி நீங்களும் யோசிக்கிற ஆளு இல்லை பேசுகிற ஆளாக இருந்துச்சுன்னா இந்த எபிசோடு உங்களுக்கு தான். அதாவது வீடு வாங்க போகிறீங்களா, இல்லை வீடு வாங்குறதுக்கு ரெடியாக ப்ரிப்பேராக இருக்கீங்க, பட் என்ன டாக்குமெண்ட் செய்கிறது, என்ன டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அதெல்லாம் தெரில. அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் சொன்ன மாதிரி வீட்டை எப்படி நம்ம ப்ராப்பர்ட்டின்றத தாண்டி அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆக்குறது, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோட ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்டோட வந்திருக்கேன். ஏஜே ஆனந்த் ஃப்ரம் IQI குளோபல்லேருந்து தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம் ப்ரோ. நல்லா இருந்துச்சா? ரொம்ப பெருசாக பேசுகிறேன் ஆரம்பத்தில்னு. இல்லை, செம்மையாக இருந்துச்சு. ஓகே. ஏஜே ஆனந்த் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட். அண்ட் ஒரு சாதாரண ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்டில் பல ரிவார்டுகளை வாங்கின ஒரு அவார்ட் வின்னிங் ஏஜென்ட். அண்ட் ஆல்சோ அவர் கீழேயே பல ஏஜென்ட்ஸை வச்சு அவர் ட்ரெயின் பண்ணி அண்ட் ஹீஸ் ஆல்சோ மேனேஜிங் அ டீம் அண்டர் ஹிம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அதனால தான் அவரை கூப்பிட்டு நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். எபிசோட ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திட்டு பாருங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஸோ நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான் ப்ரோ, இந்த இண்டஸ்ட்ரியில் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் ஒரு அவார்ட் வின்னிங் ஏஜென்ட்டாக இருக்கீங்க. முதல்ல எப்படி இந்த ஏஜென்ட் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்தீங்க? ஏன்னா இந்த ப்ரொஃபஷன்றதே அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு காமனான ப்ரொஃபஷனில் பொதுவாக நம்ம இந்தியர்களுக்கு நம்ம இந்த அக்கௌண்ட், டாக்டர், இன்ஜினியர் அந்த பக்கத்தே தான் இருப்போமே தவிர இந்த சேல்ஸ் பக்கத்து வரமாட்டோம் அப்படின்னு. இதுக்குள்ளே எப்படி வந்தீங்க முதல்ல? அது ஒரு பெரிய விஷயம் பிரதர். அதாவது நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஐ வாஸ் இன் கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியில் தான் இந்தியிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கடைசியாக நான் வேலை போனது கோவிட் டைமில் எனக்கு வேலை போணுச்சு. ஸோ அதுக்கு அந்த டைமில் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். ஸோ நல்ல இன்கம், நல்ல ஒரு சம்பளம். வேலை போயிடுச்சு. வேலை போனோன்னே கோவிட் சிச்சுவேஷன் தான் தெரியும்ல. இப்போ அந்த இடத்துல எனக்குன்னு பர்சனலாக வீடு, அப்புறம் லோன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு எனக்கு குறைஞ்சி ஒரு வருஷம், ஒன்றரை வருஷமே பிடிச்சிச்சு. அடுத்த வேலை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கோவிட்டில் கிடைக்கல. அந்த டைமில் என்னோடய வீடு லோனுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா கார்ட் கேஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என் வீடை காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், இதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். இப்போ என் வீடை காப்பாற்றிக்கணும் எப்படி? அந்த டைமில் தெரியும்ல பிரதர், நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, பேங்க்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, கொலெக்ஷன்லேருந்து கால் பண்ணுவாங்க, நீங்கள் கட்டலைன்னா இதை பண்ணிடுவோம் அப்படின்னு. சரி, இதெல்லாம் உண்மையா, இப்படி தான் நடக்குமா, இந்த ப்ராசஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஆராய ஆரம்பித்தேன். ஸோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு, இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா, இப்போ நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் தெரியலையே, அப்போ யார் தான் மற்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்துவா? அப்போ சரி யாராவது நம்ம ஆளுங்கள்கிட்ட போய் பார்க்கலாம், ஏதோ தெரிஞ்சவங்க யாரோ இருந்தால். எல்லா சைட்டுமே சைனீஸ் நண்பர்கள் தான். எங்கே தேடினாலுமே ப்ராப்பர்ட்டின்னு வரப்போ சைனீஸ் நண்பர்கள். சரி, அதுவும் நான் ஒரு தடவை காண்டாக்ட் பண்ணி கேட்குறப்பையும் அங்கே எதுவும் பெருசாக கிடைக்கல. இந்த மாதிரி தான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்தியர்களே ரொம்ப குறவாக இருக்கிறப்ப, சரி ஏன் நம்மளுக்கு இப்போ வேறு வேலை எதுவும் கிடைக்கல, நம்ம ஏன் இதை எடுத்து ஒரு தொழிலாக செய்யக்கூடாது, ட்ரை பண்ணி பார்க்கலாமே, சேல்ஸ் தானே, ஒரு வருமானம் வருமே அப்படின்னு சொல்லி இதில் கால் எடுத்து வச்சு வந்தது தான் இந்த ஏஜே ஆனந்த். ஓகே. அப்படிதான். அதாவது உங்கள் வீட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த விஷயத்துக்குள்ளே இறங்கி பூந்து இதை நம்ம அலசி ஆராயுமனு, அதுக்கப்புறம் சரி நம்மளே இதில் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு. கண்டிப்பாக. பட் பூந்தோடனே வாஸ் இட் ஈஸி? ஏன்னா ஸ்டில் இட்ஸ் நியூ, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சேல்ஸ்லேருந்து வரல. அண்ட் தென் நீங்கள் வீடை விற்க எப்படி இருந்துச்சு அந்த ஆரம்ப ப்ரோசஸ்? பிரதர், அது டோட்டலி சொல்ல போனால் ஜீரோ நாலேஜாக வந்தோம். அதில் ஜீரோவாக நம்ம விற்கிறதுனால எப்படின்னு தெரியாது. என்னோட மைண்ட் செட் என்னென்னா, ஐயோ விற்கிறதுனா நம்ம சைனீஸ் நண்பர்கள்ட்ட இல்லை மல்லிய நண்பர் மற்றவங்கள்ட்ட தானே விற்க முடியும், நம்ம ஆளுங்கனால வாங்க முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி, ஒரு டவுட், இப்படின்ற விஷயத்துலேயே நானும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன் பிரதர். சம்திங் நார்மலாக கால் பண்ணுவாங்களே, லீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கால் பண்ணி விற்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கட்டம் பிரதர், நான் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டில் ரிமெம்பர் 9 மாதம் வருமானம் இல்லாமல் இதில் இருந்தேன். ஆரம்பத்தில் 9 மாதம் எந்த வருமானமும் இல்லாமல், யாருக்கிட்டையும் எதுவும் விற்க முடியாமல், எந்த கொண்டு போய் கொடுக்குறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், யாரும் என்னை நம்பி வாங்குறதாகவும் இல்லை, அவங்களுக்கு என்னையும் தெரியாது. அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஒரு காலகட்டத்தில் ஏன் நம்மக்கிட்ட யாரும் பார்க்க மாட்றாங்க, நம்ம இதை எப்படி இப்போ அப்ரோச் பண்ணுறது மற்றவங்கக்கிட்ட அப்படின்னு பார்க்குறப்ப, சரி இதை ஏன் நம்ம சேவையாக செய்யக்கூடாது,
இன்னைக்கு இந்த ஒரு விஷயம், ஒரு வீடுன்ற ஒரு விஷயம் நம்ம ஆளுங்களுக்கு வாங்கணுன்ற ஆசை இருக்கு. ஆனா போய் செக் பண்றப்ப டாக்குமெண்ட் ப்ராப்ளம் நெறையா இருக்கும். பிளாக் லீஸ் இருக்கும். ஹை கமிட்மெண்ட்ஸ் நெறையா இருக்கும். ஸோ இதோட காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அதுக்கான நாலேட்ஜ் தெரியல. இத எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சேன், சரி அந்த இடத்துல வந்து என்னோட லீடர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. ஏஜி சசிதர்ன்னு. அவர கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். ஸோ அவரும் நானும் சேர்ந்து அந்த ஒரு நாலேட்ஜ் எடுத்து, சரி நம்ம வந்து மக்களுக்கு இது சேவையா செய்யலாமே. சரி ஏன் நம்ம இந்த நாலேட்ஜ் எடுத்து இப்ப ஷேர் பண்ணுவோம் மக்களுக்கு. இது மூலியமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி, இந்த சோசியல் மீடியா மூலியமா நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி விஷயங்கள் எல்லாம் நெறைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது நான் கத்துக்கிட்ட விஷயத்த அவங்களுக்கு ஃப்ரீயாவே ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஷேர் பண்ண என்ன ஆச்சுன்னா, நெறைய பேர் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நெறைய விஷயங்கள ஃப்ரீயாலாம் சொல்லிக் குடுக்குறீங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒருத்தவங்க கால் பண்ணி கூட சொன்னாங்க, "பிரதர் என்ன இந்த விஷயத்த ஃப்ரீயா சொல்லிக் குடுக்குறீங்க. இதே இன்னொரு தமிழாள் தான் 4000 வெள்ளி என் கூட்டாளி கிட்ட காசு வாங்குனாங்க இந்த விஷயத்த சொல்லிக் குடுக்குறதுக்கு." அப்படின்லாம் நெறைய என்ன விஷயங்கள் என்ன இருக்கு. என்ன விஷயம் அது? லைக் ஆக்சுவலி அந்த லோன வந்து எப்படி சீக்கிரமா காசு கட்டி முடிக்கிறதுன்னு. அப்ப அத நீங்க மாசம் மாசம் இவ்வளோ கட்டுனீங்கன்னா, நீங்க பேங்க்ல போயிட்டு இப்படி இப்படி சொல்லி கட்டுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து இத்தன வருஷத்துக்குள்ள நீங்க சீக்கிரம் முடிச்சிரலாம் அப்படின்னு. அந்த மெத்தட கத்துக் குடுக்கறதுக்கு 4000 வெள்ளி கட்டியிருக்காங்களாம் வெளிய. ஓகே. அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கட்டி ஏமாந்துருக்காங்க. கன்சிடர் அது ஏமாந்துருக்காங்களா? அப்ப என்கிட்ட சொன்னாங்க. கோச்சிங் கிளாஸ் மாரில அதுல கோச்சிங் கிளாஸ் மாரி. அப்ப என்கிட்ட சொன்னப்ப நான் சொன்னேன், "இது ஃப்ரீ நாலேட்ஜ் தானே. இது யார் வேணாலும் கத்துக்கலாமே. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன்" அப்படின்னு சொன்னேன். சொன்னேன், நான் கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க பிரதர். இவ்வளோ ஃப்ரீயா எனக்கு சொல்லிக் குடுக்குறீங்க. ஆக்சுவலி பார்க்க போனா இந்த விஷயம்லாம் வந்து அங்க காசு வாங்கி செய்றாங்கல்ல. ஸோ அந்த வகையில வந்து நல்லா அப்ப இருக்கும். உங்களுக்கு தோணுச்சா, பேசாம இதுக்கு பேசாம அந்த வேலைய செஞ்சிருக்கலாம் அப்படின்னு? ஒரு கட்டம். கண்டிப்பா பிரதர். ஏன்னா, அந்த டைம்ல நம்ம இன்கம் இல்லாம இருக்கோம்ல. நம்மளுக்கு ஃபேமிலி இருக்காங்க, குடும்பம் இருக்காங்க. அப்ப எனக்கு தோன்ற கட்டம்லாம், ச்சே! இவ்ளோ சம்பாரிக்கிறாங்களா அதுல? பேசாம நம்மளும் அந்த மாரி செஞ்சிரலாமா? அப்படிலாம் ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் என்ன ஒண்ணுன்னா, நம்ம ஒரு நல்லது செய்யணுன்றதுக்காக, நம்ம அந்த டைம்ல இது ஒரு சேவையா நல்லது செய்யணுன்றதுக்காக செய்யணும்னு முடிவுல இருக்கிறப்ப, இந்த மாரி நம்ம செஞ்சா, இது பியூரா ஏமாத்துறதுன்னு கிளியரா தெரியுதுல்ல. ம், ஸோ, அப்ப ம். இது நம்ம அந்த மாரி செய்யக்கூடாது. நம்ம ஆளுங்களே நம்மளே ஏமாத்துனா, அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரியில அந்த அளவுக்கு இந்தியர்கள் ஆரம்பத்துலேருந்தே இல்ல. அப்ப இதையும் நம்ம கொண்டு வரக்கூடாது. நம்ம மாத்தி வேற ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்றத மோட்டிவ்ல ஆரம்பிச்சதுல தான் நம்ம இன்ஃபர்மேஷன் குடுக்க ஆரம்பிச்சோம். ஸ்லோலி ஃபாலோவர்ஸ் ஏறி இப்ப வந்து 80,000 மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க TikTokல அண்ட் மத்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல. அண்ட் அதிலேருந்தே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, நம்ம மக்களுக்கு குடுக்குற சப்போர்ட் அவங்க என்ன பண்ணாங்க, "நீங்க இவ்ளோ இன்ஃபர்மேஷன் கத்துக் குடுக்குறீங்களே, நாங்க ஏன் வேற ஆள்ட்ட போய் வாங்கணும்? அதுக்கு நீங்களே நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியா எனக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட வாங்குறோம்னு" சொல்லி அப்படி வளர்ந்து வந்தது தான் இந்த இண்டஸ்ட்ரி. அப்படி நான் வந்தது தான் ஏஜே ஆனந்த். ஆமா. அண்ட் தென் வந்து இப்போ நீங்க அந்த கோட்ல ஒட்டியிருக்கிற மாரி பல அந்த ரிவார்ட் அந்த பேட்சஸ்லாம் வாங்கி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு குத்து மதிப்பா கேட்குறேன் ப்ரோ. கிட்டத்தட்ட 3 வருஷம் சொன்னீங்களா? 3 வருஷம் பிளஸ் இருக்கும். ஆமா. எத்தன வீடு வித்திருப்பீங்க இந்நேரத்துக்கு? ஏறக்குறைய ஒரு 400, 450 வீட்டுக்கு மேல 400, இருக்கும். 450. அண்ட் இதுல மெஜாரிட்டி நீங்க வித்தது வந்து? மெஜாரிட்டி இல்ல பிரதர். 100% நம்ம ஓ, இந்தியர்கள். 100% இந்தியன்ஸ் தான். இந்தியர்கள் தான். வாவ்! 100% இந்தியர்கள் தான். இதல்லவா பாயிண்ட் கருத்து அப்படின்னு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது நீங்க ஆரம்பத்துல நீங்க போடும்போது யோசிச்சது வந்து, நம்ம தமிழர்கிட்ட விக்க முடியுமா? நம்ம இந்தியர்கள் கிட்ட விக்க முடியுமா? அப்படி இப்படின்னு பார்த்தது. பட் நீங்க ஒரு 400 and 100% இந்தியன்ஸ் கிட்ட தான் எல்லாருமே இருக்கீங்க. இந்தியர்கள் தான். நான் மட்டும் இல்ல பிரதர். இன்னைக்கு நம்ம கீழயும் டீம் எல்லாம் இருக்காங்க. 500, 600 ஏஜென்ட்ஸ்க்கு மேல இருக்காங்க ஆல் ஓவர் மலேசியா. எல்லாருமே அவங்களோட சேல்ஸ், அவங்களுக்கு சப்போர்ட் எல்லாமே நம்ம தமிழர்கள்ட்டேருந்து தான் வந்துட்டு இருக்கு. இந்தியர்கள்ட்டேருந்து தான் வருது. நைஸ், நைஸ். யாருங்க சொன்னா தமிழாள்னால வீடு வாங்க முடியாது அப்படின்னு? பார்த்தீங்களா? நம்ம ஏஜே ஆனந்த் வந்து பாருங்க அப்படின்னு. கண்டிப்பா வீட்டுக்கு போகும்போது ஒரு சாவியோட தான் போவீங்க அப்படின்னு. டெஃபினெட்லி. அண்ட் இந்த ஐக்யூஐ குளோபல் இத பத்தி நான் பார்க்கும்போது என்னன்னா, நான் நினைச்சேன் லைக் ஓகே பொதுவா நம்ம எல்லாம் ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் என்ன சொல்லுவோம்னா, அவங்க வந்து அந்த டெவலப்பர் கிட்டேருந்தே வருவாங்க. ம். ஐ மீன் இப்போ ஒரு எம்கேஹெச்ஓ இல்ல சன்வேவோ கட்டுறாங்களோ, அவங்களோட சேல்ஸ் கேலரி போவும். நம்ம அங்க தான் வாங்கணும். வாட் இஸ் இட் டிஃபரன்ஸ்? அது டெவலப்பர் கிட்ட போய் தானே நார்மலா வாங்குவாங்க. வை ஷுட் வி கம் டு லைக் ஓகே. உங்ககிட்ட? அதாவது பிரதர், இப்ப டெவலப்பர் வந்து அவங்க வந்து ஒரு வீடு கட்டுறவங்க. அந்த வீட கட்டி குடுக்குறவங்க. பட் தே நாட் ஒன்லி ஹேவ் ஒரு வீடு மட்டும் அவங்க கிட்ட இல்ல. இப்போ ஒரு கொண்டோ கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தே ஹேவ் 600-700 யூனிட்ஸ் இல்ல 1000 யூனிட்ஸ் கட்டுறாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சேல்ஸ் கேலரி வச்சு தே ஹேவ் டு டூ மார்க்கெட்டிங்ஸ் அண்ட் எல்லாமே செஞ்சு ஆளுங்கள வர வைக்கணும். ஸோ அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, எந்த ஏஜென்சி டாப்பா இருக்காங்க, ரியல் எஸ்டேட் ஏஜென்சி. ஸோ வில் ஃபைண்ட் த ஏஜென்சி. அந்த ஏஜென்சி எனக்கான பாயரை தேடி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு வர்றது தான் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்சி. ஸோ நம்ம ஐக்யூஐ ரியாலிட்டி. ஐக்யூஐன்னு சொல்ல போனா மலேசியாலே நம்பர் 1 ரியல் எஸ்டேட் ஏஜென்சி. கம்பேரிட்டிவ்லி 1000 ஓவர் ஏஜென்சி இருக்காங்க ஆல் ஓவர் மலேசியால. அண்ட் வி ஆர் குளோபலி ரெகனைஸ்டு. ஸோ 34 கண்ட்ரியில் இருக்கோம். மலேசியால மட்டும் இல்ல. ஸோ அப்ப 34 கண்ட்ரியில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி இந்த எல்லா டாப் டெவலப்பர்ஸும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நம்ம ஏஜென்சியை தேடி வராங்க. அண்ட் நம்ம ஏஜென்சியில எல்லா டாப் ஏஜென்ட்ஸும், மலேசியாவில் உள்ள எல்லா டாப் ஏஜென்ட்ஸுமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கிட்ட அந்த மார்க்கெட்ஸ் இருக்குது, எப்படி மக்கள்கிட்ட இதை தெரியப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்றதுனால. ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம மூலியமா போயிடுறாங்க இந்த டெவலப்பர்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு டெவலப்பர் யூனிட் ஐ மீன் அவங்க ஒரு
கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த யூனிட். ஐ மீன் ஒரு ஹோல் கொண்டான்னு வச்சிங்க அப்படின்னு. ஸோ இஃப் லெட்ஸ் சே தே டோன்ட் டூ அந்த சேல்ஸ் கேட்டல் எல்லாம் திறந்து விற்க வேணாம்னு முடிவு பண்ணாங்கன்னா தே கம் அண்ட் அப்ரோச் யூ கைஸ் லைக் நீங்கள் எங்களுக்கு சேல்ஸ் கேலரி எல்லாம் திறந்துருவாங்க, எல்லாமே இருக்கும். இருந்தாலும் தி ஃபைன் ஏஜென்சி, பிகாஸ் ஏஜென்சி வந்து தே ஹேவ் அ மோர் ஏஜென்ட்ஸ், அந்த ஏஜென்ட்ஸ்க்கு மோர் கான்டாக்ட்ஸ் டு பிரிங். ஸோ ஃபாஸ்ட்டாக வித் முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் ரீசன்ட்லி வி ஹேவ் அ ஜேபி லான்ச் ஒன்று, கேல் ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று. ஜேபி பிரதர் இமேஜின் 1170 யூனிட்ஸ் வி சோல்ட் இன் 1 hour. 1 hourல 1170 யூனிட் வித்து முடிச்சிட்டாங்க. அவ்வளோ சீக்கிரமாக விற்கலாமா ப்ரோ வீடு? பாருங்க, அது அந்த அளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அண்ட் தென் ஒன் மோர் லான்ச் இன் கேரளா அன்னைக்கு செஞ்சதுல 4 hours தே சோல்ட் அவுட் ஹோல் ப்ராஜெக்ட். அதாவது பிரதர் இன்னும் லான்ச்சிங் நடக்கலை, சேல்ஸ் கேலரி இன்னும் கட்டலை, ஷோ யூனிட் இன்னும் கட்டலை, வித்து முடிச்சிட்டாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி டிமாண்டில் போயிட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட விற்கிறதுனா டெவலப்பர் அதெல்லாம் கட்டி ஆளுங்க அவங்கள தேடி போகிறதுக்குள்ளே தே ஹேவ் அ ஹியூஜ் டைம், அவங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏஜென்சி கிட்ட போகிறாங்க. ஏஜென்சி அவங்க வச்சுருக்காங்க பையர்ஸை, அப்போ அவங்க கொண்டு வந்துருவாங்க அப்படின்றதுக்காக. ஓகே ஓகே. அண்ட் நீங்களும் உங்ககிட்ட வரும்போது டியூ கைஸ் ஆல்சோ செக் லைக் பிகாஸ் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும் போது அது டெவலப்பர்ஸ்லேயே லைக் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் தானே, சில டெவலப்பர்ஸ்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க, நடுவில் அந்த ப்ராஜெக்ட்லாம் வராது அப்படின்னு. டியூ கைஸ் ஆல்சோ லைக் இப்போ ஐக்யூஐ நம்ம நம்பி வரும், இப்போ ஏஜே ஆனந்த் சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் அதுக்கு முன்னாடி எதாவது ப்ராப்பர் செக், பேக்ரவுண்ட் செக் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. டெஃபினெட்லி நம்ம ஈவன் இப்போ நம்ம மக்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கூட எல்லா ப்ராஜெக்டும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு அந்த டெவலப்பரோட பேக்ரவுண்ட் தெரியும், எந்தெந்த டெவலப்பர் டாப்பில் இருக்காங்க. ஸோ இந்த டெவலப்பர்ஸோட ப்ராஜெக்ட் தான் நம்ம மக்களுக்காக நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ தட் அந்த இடத்துல என்றைக்குமே என்னோட ஷூல் நான் என்ன பண்ணுவேன், நான் அவங்க ஷூவில் வச்சு பார்ப்பேன். நான் அங்கே இருந்தால் என்னென்னலாம் தேடி பார்த்து நான் ஒரு டெவலப்பர் எடுப்பணும், அந்த மாதிரி டெவலப்பர் தான் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அப்படி இவ்வளோ நாள் அதுதான் நம்ம செஞ்சுட்டு வரோம். அண்ட் சேம் கோஸ் டு ஐக்யூஐ. ஏன்னா ஐக்யூஐன்றது ஒன் ஆஃப் த டாப் பிராண்டிங் ஆர்கனைசேஷனாக இன்றைக்கி இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த டெவலப்பர் அவங்கள அப்ரோச் பண்ணாலும் இவங்க இவங்களோட லாயர்ஸை வச்சு லீகல் பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிக்குவாங்க. செக் பண்ணிட்டு தான் அவங்களோட ப்ராஜெக்டே இவங்க எடுப்பாங்க, இல்லைன்னா இவங்க எடுக்க மாட்டாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் ஒர்க்ஸ் அண்டர் கமிஷன் ஆல்சோல. அப்போ அவங்களோட கமிஷன் பேவெல்லாம் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னே கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அவங்க அந்த ப்ராஜெக்டே எடுப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்து பாயர்ஸ் கிட்ட நம்ம கிட்ட வரும். ஓகே ஓகே. அதாவது நம்ம உங்கள் ஐக்யூஐ குளோபல்லேருந்து நம்ம ஒரு டெவலப்பர் எடுக்கிறோம்னா நீங்கள் நம்பி வாங்கலான்ற மாதிரி கேரண்டியாக எடுக்கலாம். இப்போ நம்ம முதலே சொன்னல ப்ரோ, அதாவது இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம சொசைட்டி பக்கத்து வரும் அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிற, அதாவது வீடு வாங்குறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டங்கள், அது மீன் அது ஒரு பெரிய தலைவலின்ற மாதிரி அந்த காலத்தில் சொல்லுவோம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, சும்மா சொன்னாங்க தாலி கட்டிப்பாரு வீடு கட்டிப்பாருன்ற மாதிரி, கல்யாணம் பண்ணிப்பாரு வீடு கட்டிப்பாருன்ற மாதிரி. ஸோ அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. உண்மையாகவே இதில் எவ்வளோ கஷ்டமான ப்ராசஸ் தான் இந்த உண்மையாக இந்த வீடு வாங்குறது, என்ன நம்ம ஆளுங்க பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ்? ஓகே பிரதர், இது சொல்ல போனால் ஆக்சுவலி கஷ்டமே கிடையாது, வெரி வெரி ஈஸியான ஒரு ப்ராசஸ். ஆனால் என்னாச்சுன்னா காலங்காலமாக நம்மளோட மண்டையில் வந்து புகுத்தப்பட்ட ஒரு விஷயம், இது கஷ்டம், நம்ம ஆளுங்கனாலாம் வாங்க முடியாது. அதை நீங்கள் பாருங்கள், அந்த காலகட்டத்தில் வந்து அந்த நிலத்தெல்லாம் வச்சுருந்ததெல்லாம் செட்டியாருங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தமிழ் ஆளுங்க தான் அந்த செட்டியாருங்க இவங்கெல்லாம் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது அப்படி காலப்போக்கில் சைனீஸ் மற்ற இனத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கி 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 இன்றைக்கி எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் போச்சு. அப்போ என்னாச்சு, ப்ராப்பர்ட்டியா அது மில்லியன் கணக்கில் போகுது, 8 லட்சம் 7 லட்சம் போகுது. இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா, யூரம் தப்ளி பள்ளியில் அப்படின்ற சொல்லி 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 நம்மளை அப்படியே இறக்கி 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 நம்ம அதை யோசித்து பார்க்க கூட மறந்துட்டோம். இப்போ ப்ராப்பர்ட்டிலாம் முடியாது, அது பெரிய கமிட்மெண்ட், அது ரொம்ப பெருசாக ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலி அது வெரி ஈஸியான ஒரு விஷயம். அப்போ அது எப்படின்னா அதோட மெத்தட் தெரியப்படுத்தினா அவங்களுக்கு தெரியும். மெத்தட் தெரிஞ்சிட்டா இட்ஸ் அ நார்மல் கல்குலேஷன். நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் பிரதர், இப்போ நிறைய பேர் வந்து எடுத்தோன்னே காடி வாங்குகிறோம், காடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீடு வாங்குகிறோம். ஓகேங்களா, காடி வாங்கிட்டு வீடு வாங்குறாங்க. இப்போ அவங்களோட சம்பளம் 5000 வெள்ளி சம்பளம்னா ஒரு காடியை ஒரு 1000 வெள்ளி வருது, வீடுக்கு ஒரு 2000 வெள்ளி கட்டுறாங்க, முடிஞ்சு கமிட்மெண்ட் இஸ் ஃபுல்லி முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுவே இது ஸ்மார்ட்டாக இருந்தாங்கன்னா ஒரு வீடை வாங்கிட்டு அதுக்கப்புறம் காடி வாங்கினாங்கன்னா அந்த வீட்டில் வர்ற இன்கம் வச்சு அந்த காடியை கவ் பண்ணலாம். அவங்க இமேஜின் அந்த வீடை வாங்கிட்டு ரெண்டல் விடலாம், ரெண்டலில் வர இன்கம் கேன் கவர் த கார் லோன் பேமெண்ட், இந்த மாதிரியும் செய்யலாம். ஸோ அப்படி செய்கிறப்ப என்ன நடக்குது, இந்த அசெட்டை வச்சு இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் காமன் மிஸ்டேக்னு நம்ம ஆளுங்கள்ட்ட பார்க்குறப்ப என்ன நடக்குதுன்னா, ஆஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் திங்கே சொல்ல போனால் பிரதர், ஒன்ஸ் கிராஜுவேட் பண்ண பிறகு யூசேஜ் ஆஃப் கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், காடி, இது மூணில் டாப்பாக இருக்கிறதே நம்ம தான். மலேசியாவில் நம்ம ஆளுங்க தான், இது சொல்லி தான் ஆகணும். ஸோ ரொம்ப டாப்பாக இருக்காங்க. அப்போ என்னன்னா அந்த வயசு ஆக்சுவலி எல்லாரும் பண்ண ஒரு மிஸ்டேக் தான் அந்த காலகட்டத்தில். பட் அந்த வயசு என்ன பண்ணுறாங்கன்னா, முடிச்சோன்னா ஓகே இது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட், நம்ம என்ஜாய் பண்ணுவோம், வீடெல்லாம் பின்னாடி பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆக்சுவலி அதுதான் கடைசி காலத்தில் அவங்க வீடு வாங்க விட முடியாமல் ஆக்குது. ஏன்னா இங்கே எடுத்த கடன் அது லாங் டர்மாக கட்டிக்கிட்டு கொண்டு போகுது. ஸோ அதை வந்து மாற்றணும். இதே வந்து நம்ம சைனீஸ் நண்பர்கள் நிறைய பேர் கூட நம்ம பழகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா 22 வயசில் படித்து முடிச்சு வந்து 23 வயசில் வந்தோடனே வாங்க வேண்டியது வீடு.
அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருமே. வீடை வாங்கின பிறகு தான் காடி வாங்குறாங்க. இல்லை காடி அவசர தேவையாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஹேண்டில் ஒரு 300-400 கட்டுற மாதிரி வாங்கிக்கிறாங்க. உண்மைதான், வீடுக்கு உண்மைதான். தான் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. நம்ம ப்ரியாரிட்டியை காடிக்கு கொடுக்குறோம். ஆமா. அது ஒரு நல்ல பெஸ்ட்டான காடியா ஒண்ணு வாங்குவோம். கண்டிப்பாக கெத்து ஆமா, ஆமா, கெத்தா ஆமா. போகணும்ல. அப்பதான் பிஜிஎம் போட்டு ஒரு டிக்டாக் வீடியோ பண்ண முடியும்னு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் போகிறதுனால தான் இங்கே எல்லாமே பின்னாடி வரைக்கும் போய் மாட்டுது. அது கொஞ்சம் ஆனால் இது இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இதை மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி ப்ரௌட். ஜென்ஸி சொல்கிறாங்களே 2K கிட்ஸ் இவங்கலாம். ஸோ நிறைய பேர் இப்போ எல்லாமே மாறி இவங்கலாம் அந்த அன்றைக்கி ஒரு பாய் எனக்கு ஃபோன் அடிச்சார். 19 வயசு தான் பிரதர், நான் வீடு வாங்கணும்னு நிற்கிறேன் அவர் பேரில். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம இந்த ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக தான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம சேவையாக ஆரம்பித்து ஒரு இந்த 21-22 வயசுலேயே ஆளுங்க வந்து வீடை வாங்கிடணும், நம்ம தமிழ் ஆளுங்களாம் ஒரு வீடாவது வச்சிருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இன்ன வரைக்கும் நம்ம இதில் க்ரோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம். பட் அந்த வகையில் இன்றைக்கி அந்த 19 வயசு பாய்லாம் அவர் இப்படி சொல்கிறப்ப பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம மக்கள் வந்து அடுத்த லெவலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆக யங்கஸ்ட் வித்தது நீங்க வீடு சோஃபா 22 bro. 22 மலேசியன்ல. ஏன்னா லோன் எல்லாமே லோனில் தான் எடுக்கிறோம். ஸோ 22 அபோவ்ல தான் லோனே இப்போ மோஸ்ட்லி பேங்க்கில் அப்ரூவ் பண்ணுறாங்க. அன்லெஸ் தே ஜாயின் வித் த பேரண்ட்ஸ் கூட. 19 வயசுலாம் இருந்தால் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஆமா, ஆமா. ஓகே. ஸோ இப்போ பார்க்குறோம் என்னென்ன நினைப்பாங்கன்னா, என்ன பையனுங்களாம் நினைப்பாங்கன்னா, இந்த ஃப்ரெஷ் கிராஜுவேட் இந்த மாதிரி இப்போ ஓகே வாங்கினவங்களாம் நைஸ். அது தே ஆர் த பீப்புள் தட் வித் அவேர்னஸ் அண்ட் எவ்ரிதிங். சில பேர் என்ன இல்லைங்க எனக்கு வந்து நான் இப்போ தாங்க வேலைக்கே பூந்திருக்கேன், எனக்கு ஒரு 2500 தாங்க சம்பளம், இதில் நான் வந்து வீட்டுக்கு கொடுக்கணும், அப்புறம் இப்போ காடி வாங்கலைன்னு வச்சுக்கோமே, வீட்டுக்கு கொடுக்கணுங்க, நான் மோட்டர் காசு கொடுக்குறேன், ப்ளஸ் இதில் எப்படிங்க நான் வீடு வாங்க முடியும், வீடுனா 4 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆளுங்களில் வந்து நிறைய பேர் வீடுனாலே அந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டி, அந்த போய் நம்ம வாழ போகிற வீடு தான் வீடு வாங்கினோம்னா அந்த அந்த வீடு தான் வாங்கணும் அப்படின்றது இல்லை. ப்ராப்பர்ட்டியிலே 2 டைப் இருக்குது பிரதர். ஒன்று வந்து இப்போ நம்ம வாழ போகிற வீடு, அது வந்து ஓன் ஸ்டே சொல்லுவாங்க. ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே பிரதர் அந்த வீடு வந்து இட்ஸ் அசெட் நம்மளுக்கு. அதை வந்து நம்ம என்றைக்கும் இமோஷனலாக பார்க்கக்கூடாது. நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இமோஷனல். ஐயோ வீடு, ஐயோ நான் இருந்த வீடு அப்படின்ற இமோஷனல் டச் இருக்கிறனால தான் இங்கே எல்லாமே. சைனீஸ் வந்து அதை இமோஷனல் டச்சாக பார்க்க மாட்டாங்க, காசாக தான் பார்ப்பாங்க. என்றைக்கும் அசெட்டாக பார்க்கணும். அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ 2500 3000 ஃபர்ஸ்ட் ஜாயின் இன்கம் சம்பளம் எடுக்கிறாங்களா, ஜாயின் பண்ணி 3 மாதம் 6 மாதம் இன்கம் எடுத்து அவங்க ஒரு வீடு வாங்கலாம். பை வித் லோ குவாலிட்டி ப்ரைஸ், லோ குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ். இன்றைக்கி சப்சேல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, 100,000 இருக்குது, 80,000 லைக் சில செகண்ட் ஹேண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. மந்த்லி 500 தான் வருது. ஆனால் வெளியூருக்காரவங்கள்ட்ட ரெண்டல் விட்டால் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல வெளியூருக்காரவங்க நிறையா தங்குறாங்க. 800 வெள்ளி 1000 வெள்ளி ரெண்டல் வருமானம் ஓடுது. ஸோ அட்லீஸ்ட் சின்னதுலேருந்து ஆரம்பிக்கலாம், ரொம்ப பெருசாக பண்ணணும். எஸ் 4-5 லட்சம் வெள்ளிக்கெல்லாம் இருக்குது தான் நல்ல ப்ராப்பர்ட்டி. பட் தென் சின்ன ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அவங்களுக்கு சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் அவங்க ஆரம்பித்தா கூட இட்ஸ் ஆல்வேஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் தெம். அதை வச்சு இப்போ பேங்க் கிட்ட என்ன பண்ணலாம், ஒரு அந்த வீட்டுக்கு அவங்க லோன் ஒரு 500 கட்டுறாங்க, வருமானம் ஒரு 800 வருதுன்னு வச்சுங்க. பேங்க் இதை என்ன பார்ப்பாங்கன்னா, எப்படி இந்த 500 உங்களோட கமிட்மெண்ட்டாக பார்க்குறாங்களோ இந்த 800 உங்களோட இன்கமாக பார்ப்பாங்க. இப்போ என்ன ஆகுது, உங்களோட எப்படி மைனஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆட் ஆன் பண்ணுறாங்க திருப்பியும். ஸோ உங்களுக்கு இன்கம் இன்னும் ஏறுதே தவிர இறங்க போகிறதில்ல. இதை வச்சு இப்போ நீங்கள் சொந்தமாக தங்குறதுக்கு இன்னும் பெரிய வீடு கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம 2500 வெள்ளி 3000 வெள்ளி சம்பளத்துலேயே வச்சுக்கோமே, ஒரு 100,000 200,000 வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம இதுக்கப்புறம் சரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வீடு வாங்க போகிறோன்றதுக்கு லோன் கொடுப்பாங்க தானே? அப்படி டெஃபினெட்லி பிரதர். ஐ மீன் ஒரு வீடு வாங்கிட்டீங்க, உங்களால் உங்கள் கமிட்மெண்ட்டில் வி ஹேவ் டு ஷோ திஸ் தட் இல்லை இந்த வீட்டில் ஆள் ரெண்டல் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் காட்டணுமா? நம்ம வந்து இந்த டெனன்சி அக்ரிமெண்ட், இப்போ நார்மலாக ஒரு வீடு விட்டால் லீகலி வி ஹேவ் டு டூ டெனன்சி அக்ரிமெண்ட்லாம் செஞ்சுருப்போம்ல. அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்டும் அவங்க நம்மளுக்கு போட்டு ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றாங்களே, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரூஃப் பண்ணால் தே வில் டேக் தட் அஸ் இன்கம். அவங்க அதை இன்கம்மாக எடுத்துக்குவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கணக்கு அமைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுக்கு ஆட் ஆகுது. அண்ட் நம்மளுக்கு வந்து பேங்க்கில் லிமிட்டேஷனே கிடையாது. இவ்வளோ லோனு தான் எடுக்க முடியும், இவ்வளோ ப்ராப்பர்ட்டி தான் எடுக்க முடியும். ஆக்சுவலி ப்ராப்பர்ட்டி ஏன் பேங்க் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மிப்பாங்கன்னா, நாலு பண்ண என்ன இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ காசு கூட ஏறும். அப்போ பேங்க் திருப்பி தாரே பண்ணிக்கலாம். அதனால ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ காடிக்கெலாம் அவங்க லோன் கொடுத்தா டிப்ரிசியேஷன் வேல்யூ, எப்ரிசியேஷனில் ப்ராப்பர்ட்டிஸ் எப்ரிசியேஷன் வேல்யூ, அதனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கூட கொடுப்பாங்க. செகண்ட்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் வந்து பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிடென்ஷியல் சொந்தமாக தங்குற வீடு 2 வீடு வரைக்கும் 90% லோன் கொடுப்பாங்க. 3வது வீடுன்னு வந்தால் 70% தான் லோன் கொடுப்பாங்க. ஸோ 4வதும் 70%, 5வது போனால் 50%க்கு போயிடும். ஓகே ஓகே. ஸோ அந்த ஒரு லிமிட்டேஷன் மட்டும் இருக்குது. பட் யூ ஸ்டில் கேன் கோ. 1.5 லட்சம் 2 லட்சத்துக்குலாம் அப்படின்னு இந்த வீடுகள்லாம்
கிளாங் வேலி, ஸ்லாங்கூர் நீங்க சொல்றீங்களா? இல்ல ஸ்லாங்கூருக்கு வெளிய சொல்றீங்களா? ஸ்லாங்கூர்லேயே இருக்குது பிரதர். அவுட் சைட் ஐ மீன் நான் இந்த 100,000 200,000 சொல்கிறது புது வீடுங்க இல்லை, செகண்ட் ஹேண்ட் ஹவுசஸ்லாம். செகண்ட் ஹேண்ட் ஹவுசஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் மூலையில் இருக்கிறது. பட் ஆனால் ரெண்டல் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. மோட்டிவ் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட மோட்டிவ் வந்து சம்பாதிக்கணும். அதாவது ப்ராப்பர்ட்டிலேருந்து நம்ம சம்பாதிக்கணும். ஃப்யூச்சரில் அது விற்கிறப்ப அதுலேருந்து நம்ம காசு பார்க்கணும். இதுதான் நம்மளோட மோட்டிவ். அப்போ இந்த இடத்துல ரெண்டல் டிமாண்ட் அதிகமாக ஓடுதுன்னா நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட் அவங்க கன்சல்ட் பண்ணால் டெஃபினெட்லி அந்த ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட் வந்து அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எடுங்க, இது மூலிமா நீங்கள் அடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படின்னு. ஸோ எல்லோரும் என்ன நினச்சிங்கன்னா என் சம்பளம் இவ்வளோ தான், அதை வச்சுட்டு என்னால் போக முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா 2,000 சம்பளம், 2,500 3,000 இருக்குது. பட் அவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க, ஃபியான்சே கூட ஜாயின் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் கூட ஜாயின் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறாங்க. ஸோ அது ஒன்றா செய்கிறாங்க. ஒரு ஆள்னால முடியல, 2 பேரும் சேர்ந்து செய்வோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஜாயின் பண்ணி எடுக்கிறவங்களும் இருக்காங்க, அந்த மாதிரியும் இருக்காங்க. அந்த ஃபியான்சின்னு சொல்லும்போது அந்த உதாரணம் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு மைண்டில் என் கூட்டாளி இந்த மாதிரி தான் பண்ணாங்க. பட் என்னென்னா அவங்க வாங்கினாங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபியான்சி 2 பேரும் ஃபியான்ஸாவே இல்ல, பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆனுச்சு. அது டாக்குமெண்டேஷன்லாம் அப்படி இப்படின்னு. ஓகே நைஸ். நீங்க சொன்னம்போது தான் எனக்கே தெரியுது. இப்போ 1,50,000 2,00,000லாம் பாருங்க வீடு இருக்கு, சப்செல்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த பார்க்குறவங்க நீங்களும் நினச்சிட்டு இருப்பீங்க தானே. அதாவது இல்லை நான் வீடு வாங்கணும்னா முதல்ல இந்த ஒரு புது கொண்டோ தான் வாங்கணும்னு நினச்சேன், புது அப்பார்ட்மெண்ட் தான் வாங்கணும் படித்தேன். இருக்கு நம்ம போய் அலசி தேடினா தான் தெரியுன்ற அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வீடுகளும் உங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்கலாமா? இல்லை நீங்கள் ஜஸ்ட் இல்லை நான் வந்து புது வீடு மட்டும்தான், நியூ டெவலப்மெண்ட் மட்டும்தான் விற்போம்? ஆக்சுவலி நம்ம புதுசும் செய்கிறோம், சப்சேலும் செய்கிறோம். சப்சேல் நம்மளுக்கு தான் கீழே டீம் இருக்காங்கல்ல, ஸோ சப்சேல் செய்கிறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்காக சர்ச் பண்ணி கொடுக்க முடியும். அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரெஃபரன்ஸ் இருந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். ஆனால் அது எல்லா தடவையும் இருக்காது. பிகாஸ் இட்ஸ் வெரி லிமிட்டட் யூனிட்ஸ் தான் கிடைக்கும் பாருங்கள். ஸோ இருக்கிறப்ப கண்டிப்பாக கொடுக்குறோம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம வந்து இங்கே நம்மளோட மைண்ட் செட்டை கரெக்டாக மைண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து எக்கானமி ஏறிக்கிட்டே போகுது. நீங்கள் பாருங்கள் பிரதர், புக்கிட் பின்தாங் ஏரியாலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை 2,800 வெளி போயிட்டுருக்கு. புக்கிட் பின்தாங்க 2,800 ஜஸ்ட் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இஸ் 2.8 மில்லியன். அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி விலை. இப்போ நம்மளோட எக்கானமி அவ்வளோ தூரம் வளர்ந்து மேலே போயிட்டு இருக்கிறனால வேல்யூவேஷன் நம்ம விலைவாசிங்கெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இன்னும் பழைய மைண்ட் செட்லேயே வந்து 2 லட்சம் சொல்லி 3 லட்சம் சொல்லிக்கு தர வீடு புதுசாக வேணும் இப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் டெஃபினெட்லி இருக்காது. நம்மளும் அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வளர ஆரம்பிக்கணும். ஸோ கொஞ்சம் விஷயங்களை நம்மளும் அதுக்கு ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோவில் போனால் தான் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி க்ரோ பண்ணிட்டு வர முடியும். அந்த நிஜம் என்னன்னு தெரியாமல் சில நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நிஜத்தை சொன்னோன்னே இதுவா அப்படி நான் நினச்சி வரலையே அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக. அண்ட் நான் உங்களோட வீடியோலாம் நான் உங்கள் இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்த்தேன் ப்ரோ. அதில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. என்னென்னா உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காரு. அவர் சொல்லி கேட்குறீங்க நீங்கள் நேற்று கேட்டிருந்தீங்க ஒரு நாள் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு தானே அப்படின்னு. ஆமாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா இந்த மாதிரி வீடியோ நான் அந்த காலத்தில் நான் அந்த MLM காலத்துலலாம் இருக்கலாம் அந்த மாதிரி வந்து இங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரும். இன்றைக்கி இங்கே ஜாயின் பண்ணாங்க, நாளைக்கு காடி வாங்கிட்டாங்க, மர்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நாள் டேர்ம் பாய்ச்சாலே பொதுவாகவே மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வராது. இங்கே ஒரு நாளில் எப்படிங்க நடக்கும். ஸோ அதுதான் நான் உண்மையாக கேட்கணும். உண்மையாக ஒரு நாளில் பேங்க் லோன் கிடச்சிருமா பிரதர்? அவர் கேஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் வந்து சிங்கப்பூரில் வேலை செய்கிற நபர். அவர் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ நம்ம வீடு பாருங்க, அவர் வீடு வாங்கினது வீடை நேராகவே பார்க்கல, ஜூமில் பார்த்தோம். நான் இங்கே இருந்துட்டு ஜூமில் அவர் ஜாயின் பண்ணார். ஜூமில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி காமிச்சு எல்லாம் பேசி முடிச்சு இஸ் இன்ட்ரெஸ்டட். அந்த நைட்டே புக்கிங் பண்ணார். அண்ட் தென் மறுநாள் காலையிலே நான் கேட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் எனக்கு கொடுத்தாரு. இட்ஸ் அபவுட் 10 or 11 o'clock காலையிலே மார்னிங் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்தாரு. அப்பயே பேங்க் சப்மிட் பண்ணேன். பேங்கர்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல கான்டாக்ட். ஏன்னா நம்மளும் பேங்க் சைடில் மீதி இருந்திருக்கிறதுனால அவங்க அப்பயே சப்மிட் பண்ணாங்க. 12 மணிக்கு சப்மிட் பண்ணாங்க. 4 மணிக்கு லோன் அப்ரூவல் வந்துருச்சு. மத்தியானம் 12 மணிக்கு சப்மிட் பண்ணாங்க. 4 மணிக்கு அப்ரூவல் வந்துருச்சு. 4 மணிக்கு வந்து கிளைண்ட்டை சொல்லி டெவலப்பர் கிட்ட உடனே டாக்குமெண்ட் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மறுநாள் ராத்திரியே ஜேபியில் சைனிங் செஞ்சோம். அதாவது விதின் 2 daysக்குள்ளே இந்த ஹோல் ப்ராசஸே முடிஞ்சிருச்சு. அந்த வீடு வாங்குற ப்ராசஸ் ஐ திங்க் about 700,000 ப்ராப்பர்ட்டி இருந்தீங்க. 600,000+ 700,000 ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தார் அவர். ஸோ அதே மாதிரி நிறைய அது ஒரு வீடியோ தான். அந்த மாதிரி சில பேர் மூஞ்சி காமிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இட்ஸ் பாசிபிள். கேரண்டியாக நடக்கிற விஷயம் பிரதர். நம்ம வீடியோவில் சொல்கிறதெல்லாம் உண்மையாக நடக்கிறது. ஓகே. ஸோ ஏன்னா இது நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா இப்போ எப்படி தான் இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க, ஐ மீன் உங்கள் கதையில் நான் வந்து ஒத்துக்கிறேன். இது வந்து ரியல், ஐ மீன் லைக் வாட் யூ போஸ்டர் அண்ட் நீங்கள் சொல்கிறதுனால அப்படின்னு. பட் அட் த சேம் டைம் இந்த ப்ராப்பர்ட்டிலையும் வந்து சில ஸ்கேம்ஸ்லாம் இருக்குது. ஏஜென்ட்ஸ்லாம் வந்து இப்போ லைக் டெபாசிட் நார்மலாக எங்கே இந்த ஸ்கேம் வந்து விடுவோம்னா, ஓகே வீடு பார்த்துட்டிங்களா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஜூம்லேயே ஆன்லைன்லேயே பார்ப்பாங்க. ஆன்லைன்லேயே வீட்டை காமிச்சிட்டு பிளான்லாம் காமிச்சிட்டு ஓகே எனக்கு ஒரு டெபாசிட் வந்து பேங்கிங் பண்ணி விடுங்க அப்படி இப்படின்னு. ஸோ ஹவு கேன் பீப்புள் மேக் ஷுர் தட் இந்த மாதிரி ஸ்கேம்லலாம் உழுவாமல் இருக்கிறது? டெஃபினெட் இது ஒரு நல்ல கேள்வி பிரதர். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நார்மலாக ஒரு வீடு வாங்குறோன்னா கண்டிப்பாக புக் பண்ணி ஆகணும். புக்கிங் காசு பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. புக்கிங் ஃபீஸ்லாம் இது கேன் பி 500,000 5,000லாம் இருக்குது. அப்போ புக்கிங்கை வந்து போடுறோன்னா இங்கே வந்து ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை இருக்கணும்.
அப்போ தான் அந்த புக்கிங் போடுவோம். லைக் ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து புக்கிங் போடுறது ஒருத்தவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம போட மாட்டோம். ஆக்சுவலி அது மாதிரி போடவும் கூடாது. என்றைக்குமே நம்ம ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் செய்கிறப்ப, வீடு வாங்குறது ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் செய்கிறப்ப, இட் நீட் டு பி அண்டர் அ கம்பெனி நேம் ஆர் டெவலப்பர். அப்போ தான் நாளைக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் லீகலி எந்த ஆக்ஷனும் மூவ் பண்ண முடியும். பர்சனலாக போட்டிங்கன்னா நாளைக்கு கேஸ் உங்கள் பக்கம் தான் திரும்பும். நீங்கள் இப்போ என்ன தான் ரிப்போர்ட் பண்ணாலும் இட் வில் கம்ஸ் டு யூ. ஸோ ஆல்வேஸ் இது தெரியப்படுத்துகிறோம் நம்மளுக்கு. ஆல்வேஸ் என்ன தான் இருந்தாலும் வி ஹேவ் டு கோ த்ரூ அண்டர் டைரெக்டாக கம்பெனி மூலியமாக தான் காசு போடணும். அப்போ நம்ம சம்டைம் நம்ம இப்போ அந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாக டெவலப்பருக்கு தான் காசு போட்டாங்க. ஸோ டெவலப்பரோட பேர் வரும்ல அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப, தென் ஒன்ஸ் டெவலப்பருக்கு போட்டோன்னே புக்கிங் எல்லாம் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நடக்கும். அண்ட் இந்த புக்கிங் வந்து அது பேர்ன் ஆயிருது வென் வி லைக் அந்த அவங்களோட டாக்குமெண்ட் கொடுத்து லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த புக்கிங் வந்து நார்மலி ரீஃபண்டபிள், கேஸ் டு கேஸ். இது வந்து சில டெவலப்பர் பொறுத்து இருக்கு. அந்தந்த டெவலப்பர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு. இப்போ ஒரு சில டெவலப்பர் பார்த்தீங்கன்னா கட்டின புக்கிங் பேர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சில டெவலப்பர் ரிஜெக்ஷன் லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அதோட லெட்டர் இருந்துச்சுன்னா நம்ம ரீஃபண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் கேஸ் டு கேஸ் பேசிஸ் தான் வரும். ஓகே ஓகே. அண்ட் இந்த டாக்குமெண்ட் சொல்லும்போது இப்போ நான் ஆரம்பத்துலேயே சொன்ன பாருங்க, நம்ம ஆளுங்கிட்ட இருக்கிற ஏன்னா நானே என் கூட்டம்லாம் நிறைய பேர் போவாங்கன்னா இந்த பிரச்சனையே எங்கே வரும்னா அந்த பேங்க்லேருந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அந்த லோனை. ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து இல்லைங்க நீங்கள் அந்த டாக்குமெண்ட் சரியாக கொடுக்கல, இல்லை உங்களோட இந்த பாட்டில் வந்து இந்த கடன் வச்சிருக்க அப்படின்னு. நீங்கள் பார்த்த காமனான டாக்குமெண்ட் இஷ்யூ நம்ம ஆளுங்கிட்ட என்ன அப்படின்னு? மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா சேவிங் ப்ரூஃப் இருக்காது பிரதர். சேவிங் ப்ரூஃப். சேவிங் ப்ரூஃப் இருக்காது. ஆக்சுவலி இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு பேங்க் எல்லாமே சேவிங் ப்ரூஃப் எதிர்பார்க்குறாங்க. அதாவது சேவிங் ப்ரூஃப்னா லைக் சேவிங் ப்ரூஃப்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10,000 15,000 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். இருக்கிற மாதிரி எனிதிங் யூ ஷுட் ஹேவ் சேவிங். காசு கொஞ்சம் இருக்கு. 5 வருஷம் வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க, 10 வருஷம் வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் 10 தான் பேலன்ஸ், எண்டிங் பேலன்ஸ் இருக்கும் அக்கௌண்ட்டில். மாதம் பார்த்தா கரிங் ஆயிரும், அறவே இருக்காது. அப்போ பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 5 லட்சம் 6 லட்சம் நம்மளுக்கு கடன் கொடுக்க போகிறாங்க, பெரிய தொகைக்கு நம்மளுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா என்ன மாதிரி ஆளுக்கிட்ட நான் பிஸ்னஸ் வச்சுக்க போகிறேன்னு பார்க்குறாங்க பேங்க். இப்போ இவங்களே ஆல்ரெடி ஃபுல்லாக மாதம் கரிங்க கோசமாக வச்சுருக்காங்க அக்கௌண்ட், 10 தான் வச்சுருக்காங்க. இவங்களை நம்பி நான் கொடுத்துட்டு நாளைக்கு இவங்க என் காசை காட்டலைன்னா எனக்கு தானே நஷ்டம். பேங்கோட பார்வைக்கு அப்படி தான் பார்க்குறாங்க. அப்போ லட்சம் வச்சுக்கோங்களேன், மாதம் ஒரு 500 1000 சேர்த்து வச்சுருக்காங்க, அக்கௌண்ட்டில் ஒரு 10-15 வச்சுருக்காங்கன்னா இவங்க ஒரு நல்ல ஆள், அதாவது சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கிற ஆள். என் காசை எப்படியா இருந்தாலும் கரெக்டாக காசை கட்டிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை உருவாகுது. இன்றைக்கி பிஸ்னஸ்னாலே நம்பிக்கையில் செய்கிறது தானே பிரதர் எல்லா பிஸ்னஸுமே. அப்போ பேங்கும் பிஸ்னஸ் எடுத்துக்க நம்பிக்கையில் தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம யாருன்னே தெரியாது, எல்லாம் டாக்குமெண்ட் வச்சு தான் அவங்க பார்க்குறாங்க. அப்போ டாக்குமெண்ட் வச்சு பார்க்குறப்ப அவங்க டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்மள ஒரு பெர்ஸ்பெக்ஷனில் முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவில் இந்த மாதிரி சேவிங்லாம் இருந்துச்சுன்னா ஹை சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி உள்ள காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ்லிப் எல்லாம் ஓகே நல்லா தான் வச்சுருக்காங்க. நார்மலாக 6 மாதம் பேஸ்லிப் வச்சுருக்காங்க, கன்ஃபர்மேஷன் லெட்டர் வச்சுருக்காங்க. இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் எங்கே வருதுன்னு பார்த்தா கேஷ் சம்பளத்தில் நிறையா பேர் இருக்காங்க. இன்ன வரைக்கும் சம்பளத்தை கேஷாக வாங்கிட்டு இருக்காங்க, பேஸ்லிப் இல்லை. ஆக்சுவலி இந்த கேஷ் சம்பளம் எந்த லோன் எடுக்க போனாலுமே பேங்க் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து அவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நம்மளுங்க கேஷ் சம்பளத்தில் பார்க்குறவங்க நிறைய பேர் கேஷ் சம்பளத்தில் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா தே ஹேவ் டு டாக் டு த கம்பெனி. அவங்க கம்பெனியில் பேசி எனக்கு இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும், என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், எனக்கு பேஸ்லிப் கொடுங்க. அது அவங்களோட உரிமை. அவங்க கேஷில் இருந்தாங்கன்னா அவங்களால வாழ்நாள் முழுக்க எதுவுமே பண்ண முடியாது. அந்த கை புக்குலிமா அந்த காலத்தில் கொடுப்பாங்களா அந்த மாதிரி. ஏன்னா இப்போ வந்து கேஷ்னா பிளாக் மணிஸ் கூட மூவ் பண்ணுறாங்க நிறைய பேர் கேஷை வச்சுக்கிட்டு. ஸோ அதனால they don't want that, bank don't want to take. அவங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆளுங்கிட்ட. நிறைய பேர் இருக்காங்க, அதில் நிறைய பேர் கேஷ் சம்பளத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு மேஜர் ப்ராப்ளமாக அதை பார்க்கலாம். ரெண்டாவது சேவிங் ப்ரூஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் சொன்ன மாதிரி கேஷ் வச்சுருக்கிறது, பப்ளிக் மியூச்சுவல், யூனிட் ட்ரஸ்ட், வேறு எங்கெங்கே ஷேர் மார்க்கெட்ஸில் காசு போட்டு வச்சுருக்காங்களா, எஃப்டியில் போட்டு வச்சுருக்காங்க, இதெல்லாமே சேவிங். இதெல்லாம் பார்த்து தான் பேங்க் என்ன பார்ப்பாங்கன்னா he is a good pay master. அவர் வந்து இந்த மாதிரி பெர்சென்ட்டாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் இல்லாமல் தான் சில நேரம் நம்ம நேராக போயிட்டு அதுக்கப்புறம் பேங்க் குத்தம் சொல்கிறது. அப்புறம் கொஞ்சம் ஆமாம் நல்லா தானே இருக்குது ஆனால் கொடுத்தா கொடுக்க மாட்டான் லோனு அப்படின்றாங்க. அப்புறம் சக்குன்னு அது அங்கேருந்து மாதிரி இது நம்ம ஆளுங்களுக்கு கொடுக்கவே மாட்டானுங்க லோனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அப்படின்னு. அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது, அதாவது அந்த ஆரம்பத்தில் வீடு வாங்குறது அப்படின்னு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வீட்டை எப்படி ஆக்குறது, அதாவது இந்த ஒரு வீடு 2 வீடு 2 வீடு 3 வீடு அப்படியே மல்டிப்ளை பண்ணி போயிட்டே இருக்காங்களா ப்ரோ, அந்த பார்ட் வந்து எப்படி, அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் வந்து? ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீடு வீடு வாங்குறப்ப சாய்ஸாகவே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எடுக்கணும் பிரதர். ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம எடுக்கிறப்ப உதாரணத்துக்கு இது பேங்கோட கால்குலேஷன் சொல்கிறேன். 5,000 சம்பளம் எடுக்கிறாங்கன்னா ஒரு 2,500 கட்டுற மாதிரி சொந்தமாக தங்குறதுக்கு ஒரு வீடு வாங்குறாங்க. இப்போ அவங்க சம்பளத்தில் மிச்சம் 2,500 தான் இருக்கும். இதில் அவங்களால அடுத்த வீடு வாங்க முடியும்னா டெஃபினெட்லி முடியாது. பட் அதே 2,500 அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க வெரி ஹை டிமாண்டிங்கான லொக்கேஷனில். அதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுப்போம்.
ஆகும். ஸோ இப்போ அந்த இடத்துல 2500 கட்டுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கிறாங்க. பட் ரெண்டல்லே அவங்களுக்கு ஒரு 3500 பெர் மந்த் இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட 5000 இன்கமில் இந்த 3500 மொதல் ஆட் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட இன்கம் என்ன ஆகுதுன்னா 8500 பெரிய வருமானமாக மாறுது. தென் தே வில் மைனஸ் ஆஃப் யோர் கமிட்மெண்ட். அந்த 2500 மைனஸ் பண்ணால் இப்போ மிச்சம் 6000 இருக்குது. 6000 இப்போ ரெண்டாவது வீடு வாங்குறப்ப பேங்க் லோன் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5000 இருக்கிறப்ப லோன் கொடுத்தாங்க. இப்போ 6000 இருக்கிறப்ப இன்னும் பெரிய வீட்டுக்கு கொடுப்பாங்களே. ஸோ அதனால தான் சைனீஸ் நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3-4 வீடு வச்சுருக்காங்க. வெறும் 5,000-6,000 இன்கம்லி. பிகாஸ் தி நோ த மெத்தட். அந்த கல்குலேஷனை வச்சு மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகிறாங்க. ஏன்னா அந்த வீடு விலையும் இவங்க வாங்குற அந்த பெரிய பெரிய பட்ஜெட்டோட வேலைகள் இல்லாமல் எஸ், முக்கால்வாசி அந்த 400,000 அதுக்குள்ளே இருக்கிற எஸ். வீடுகள். அந்த 4 to 500,000 ஃபர்ஸ்ட் வாங்குறப்ப அதை வாங்கி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி ஒர்க் பண்ணுது, அதில் நல்லது கேட்டு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ற பட்சத்தில் வந்தாலே தேர்ஸ் அ ப்ரோ அண்ட் கான்ஸ், ரெண்டு சைட்டுமே இருக்குல்ல. ஸோ எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சில பேர் நம்மளும் கேட்குறது, ஓகே பிரதர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கினா கேரண்டியாக மாதம் எனக்கு 1000 பாக்கெட்டுக்கு வந்துருமா, 2000 வந்துருமா? சொல்லுங்கள் பிரதர், ஒரு விஷயம் ரிஸ்க் இல்லாமல் இன்றைக்கி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது? அப்படிப்பட்ட எஃப்டியில் கூட பிஐடிஎம் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஏன்னா பேங்க் நாளைக்கு சாத்திட்டு போயிட்டா பிஐடிஎம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு. அப்போ எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. ப்ராஃபிட் எதில் இருக்கோ அதில் ரிஸ்க் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையுமே நம்ம கற்றுக்கணும். அதுக்கு தான் ஏஜென்ட்டாக நாங்கள் நம்ம டீம் எல்லாமே என்ன பண்ணுறோன்னா சொல்லி கொடுக்குறோம் ஃபுல்லாக. நம்ம நார்மலாக அவங்க வராங்கன்னா இந்த வீடு தான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி சொல்ல மாட்டோம். என்னென்ன விஷயங்களை அதில் பார்க்கணும், எப்படி அது நம்மளுக்கு ரெண்டல் ஓடும், அது எந்த இடத்துல இருக்குது, அதை சுற்றி என்னென்னலாம் இருக்குது, நிறையா விஷயங்களை நம்ம எல்லாம் கற்றுக் கொடுத்து தான் அதுக்கப்புறம் அவங்க நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி எடுப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட இவ்வளோ நாள் ப்ராப்பர்ட்டி எடுத்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. ஏன்னா நம்ம எல்லா இடத்துல உள்ள ப்ராப்பர்ட்டியை கொடுக்க மாட்டோம். வில் சூஸ் த ப்ராப்பர்ட்டி அண்ட் கிவ் இட் டு தெம். ஸோ இப்போ நான் தான் ஒரு பாயர்னு வச்சுக்கோமே. நான் வந்து ஒரு நாள் இப்போ வீடியோ பார்த்துட்டேன், ஓகே நான் ஆனந்த் கிட்ட போகிறேன், நான் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு. ஸோ இப்போ நான் அவங்கக்கிட்ட பிளாங்காகவே வரலாமா? ஆனந்த் எனக்கு இதுதான், இது என்னோட இன்கம், நான் இந்த ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட வரணுமா? இல்லை ப்ரோ நானே என்னோட பேசிக்காக நான் என்னோட கொஞ்சம் ரீசர்ச்லாம் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல வீடு வாங்கலான்னு இருக்கேன், இவ்வளோ ரெண்டலுக்கு இருக்கலான்னு இருக்கேன், இது எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லுமா? இல்லை நீங்களே என்னை கைட் பண்ணுவீங்களா அப்படின்னு? நம்ம மோஸ்ட்லி பிரதர் 2 டைப் ஆஃப் ஆளுங்களும் வராங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு வந்தாலும் ஓகே, இல்லை எம்டியாக வந்தாலும் ஓகே. வி ஆர் ஹியர் டு கைட் யூ. அதுக்கு தான் எஸ் அ ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் அண்ட் கன்சல்டராக நம்ம இருக்கோம். அவங்கள கம்ப்ளீட்டாக கைட் பண்ணி என்னென்ன விஷயங்களை பார்க்கணுன்னு எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம இருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி கற்றுக் கொடுத்த பிறகு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தால் சூட்டபிளாக இருக்கும். சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் பார்த்தீங்கன்னா 4000 வருமானத்தில் இருப்பாங்க, 5000 வருமானம். ஆனால் பிரதர் எனக்கு அந்த 1 மில்லியன் ப்ராப்பர்ட்டி வேணும்னுவாங்க. சம்டைம்ஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு தெரியப்படுத்தும், உங்களோட சம்பளத்துக்கு நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி எடுக்க முடியாது, நீங்கள் ஏறக்குறைய ஒரு 5 லட்சம் வெள்ளிக்குள்ளே எடுக்கலாம். அப்போ 5 லட்சம் வெள்ளி கொடுனா எந்தெந்த இடத்துல எடுத்தால் நல்ல டாப்பாக நீங்கள் சம்பாதிக்க முடியும், அப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி கொடுப்போம். எனக்கு அந்த புக்கிங் ஃபீ வருதுன்றதுனால நீங்கள் வாங்க சும்மா யார் இருந்தாலும் வந்து அந்த மாதிரி நம்ம செய்யவே மாட்டோம். ஏன்னா நம்மளை நம்பி வந்திருக்காங்க பிரதர். இன்றைக்கி 80,000 பேருக்கு மேலே என்ன ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போலேருந்து இவ்வளோ ஆதரவு கொடுத்து அந்த 400 பேர் என்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னா அதோட காரணம் என்னென்னா என் மேலே உள்ள நம்பிக்கை. நான் கொடுத்த வீடு இல்லை, என் மேலே உள்ள நம்பிக்கை. நான் இவரை தேடி போனால் அது கரெக்டாக தான் இருக்குன்ற நம்பிக்கை. அதை நான் இன்ன வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக. ஸோ இன்னமும் நம்ம டீமையும் அதை தான் பண்ணுறாங்க. அதை கரெக்டாக காப்பாற்றி நம்ம ஆளுங்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வருவோம். அதனால தான் இன்றைக்கி நிறைய இந்தியர்கள் இன்னும் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு மேலும் மேலும் வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இது இவ்வளோலாம் சொல்கிறது வந்து ஆல் ஓவர் மலேசியா தானே. நீங்கள் வந்து லைக் இட்ஸ் நாட் லைக் கிளாங் வேலியில் இல்லை ஸ்லாங்கூரில் மட்டும்தான் எங்களோட ப்ராப்பர்ட்டி, இல்லை ஜோஹர் வரும்போது சொன்னீங்களா அந்த மாதிரி இல்லை நம்ம எல்லா இடமும் செய்கிறோம். பினாங், இப்போ, கேல், ஜேபி எல்லா இடமும் கிடால எல்லாமே செய்கிறோம். ஆல் ஓவர் மலேசியா நம்மளுக்கு ஆஃபீஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் செய்யும். வீடியோ எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருந்தாலும் நீங்கள் வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் ஆனந்துக்கிட்ட வாங்க. ஸ்லாங்கூரில் இருக்கா, நம்ம ஊரில் இவரில் வீடு விற்க மாட்டார் நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ பின்னால் ஜலான்லேயே இன்னும் 2 வீடு விற்றிட்டு இருப்பார் அப்படின்னு. ஓகே அண்ட் நீங்கள் இதுக்கு வரைக்கும் விற்றுருக்கீங்களா ப்ரோ இந்த இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் அப்படின்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து உங்கள் கஸ்டமர்லாம் இருக்காங்களா, லைக் ரிட்டன் கஸ்டமர்ஸ்லாம்? 3 வீடு வாங்கினவங்களாம் என்கிட்ட இருக்காங்க. 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் நான் ஜாயின் பண்ணி இந்த 3-4 வருஷத்துக்குள்ளேயே என்கிட்ட 3 வீடு வாங்கினவங்க இருக்காங்க. ரிப்பீட்டடாக திருப்பி. ஏன்னா நம்மளோட சர்வீஸ் அந்த மாதிரி, நம்ம சொன்னது கரெக்டாக அவங்க பார்த்தது எல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த மாதிரி இல்லையா. லாங் டர்மாக நம்ம இந்த பிஸ்னஸில் இருக்கோம். ஸோ லாங்காக போய்கிட்டு இருக்கிறனால அப்போ அவங்கள கிளையனை பொறுத்த வரைக்கும் நான் எனி டைம் போனாலும் அவங்க இருக்காங்க எனக்காக செய்கிறதுக்கு. we are there to guide them. அப்போ அதுலேயே நம்மளுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டின்னு வராங்க. ஓகே அண்ட் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம சொல்கிறது வந்து அது நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம, ஏன்னா வீடு வாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கிறனால இது இன்வால்வ்ஸ் ரிஸ்க். நம்ம வீடை வாங்கி அந்த ரெண்டல் வரணும், ஏன்னா அந்த ரெண்டல் வந்து மோர் தென் த இன்ஸ்டால்மெண்ட். அப்போ தான் அது வந்து ப்ராஃபிட்டாக மாறுது அப்படின்னு. வாட் இஃப் லைக் நான் ஒரு ஓகே 2வது வீடு நான் வாங்கிட்டேன், இன்வெஸ்ட் பண்ணால்
பட் சம்திங் டிடன்ட் கோ த வே தட் மேபி அந்த சுற்றி இருக்கிற மார்க்கெட் டவுன் ஆகிருக்கலாம், இல்லை அந்த அப்பார்ட்மெண்ட்டே ஏதாவது கேஸ்னால மேபி அங்கே ஆள் வராமல் இருக்கலாம் அப்படி இப்படின்னு. எக்ஸிட் பிளான் இதுக்கு இருக்குமா அப்படின்னு? டெஃபினெட்லி பிரதர். ஏன்னா இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கனாலே காலங்காலமாக 30-40 வருஷம் நம்ம இருந்து இங்கே பார்த்ததில்ல எந்த ப்ராப்பர்ட்டியுமே எதுவுமே இங்கே விலை இறங்குனதே கிடையாது. அது உள்ள ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, எந்த மூலையில இருந்தாலும் சரி, மினிமமாகவே 50,000 க்ரோத் இருக்கும். என்றைக்குமே அது விலை இறங்குனதே இல்லை. ஸோ அப்போ லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டலுக்கு விடுற மாதிரி தான் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோம். பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரெண்டல் போகல வச்சுக்கலாம், இல்லை யாருமே வரல, டெனன்ட் தங்கலை. அஃப்கோர்ஸ் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ரிஸ்க்கு. இப்போ நம்ம பே பண்ணுறோம், ஒரு வருஷம் 2 வருஷம் நம்ம தான் கட்டுறோம். அந்த 1 வருஷம் 2 வருஷம் அந்த வீடை நீங்கள் விற்றா கூட அட்லீஸ்ட் பிரதர் நீங்கள் ஒரு 20,000 to 30,000 ப்ராஃபிட் பார்க்கலாம் அந்த வீட்டிலேருந்து. பிகாஸ் அந்த ப்ராசஸ் வந்து 4-5 இயர்ஸ் இருக்குல்ல, நீங்கள் வீடு கட்டி முடிச்சு உங்கள் கைக்கு வந்து ஒரு 2-3 வருஷம் டெனன்ட் இல்லாத அந்த ஒரு 6-7 இயர்ஸில் இன்றைக்கி மலேசியா மார்க்கெட் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா 6 to 7 இயர்ஸில் மினிமமே 80,000 to 100,000 க்ரோத்லாம் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியாஸ். டிபெண்ட் ஆன் த ஏரியா. மெஜாரிட்டி இப்போ இங்கே கேரளா நீங்கள் எந்த இடம் வேணாலும் எடுத்துங்க பிரதர், எல்லா இடமும் க்ரோத்தில் தான் இருக்குது. ஜேபி அதேமாதிரி, பினேங் அதேமாதிரி, கிடா முதற்கொண்டு இப்போ முதற்கொண்டு எல்லாமே க்ரோத்தில் தான் இருக்குது. எல்லா இடமும் என்ன ஒன்றுனா டாப் சிட்டி வந்து அதோட பர்சன்டேஜ் ஹையர் தென் நார்மல் இடம். இப்போ கிடா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட க்ரோத் கொஞ்சம் லோவர் தென் கேரளம், ஜேபி, பினேங்கோட கம்பேர் பண்ணலாம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் க்ரோத் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே ஓகே. ஏன்னா இப்போதைக்கு உள்ள ரேட்டுக்கு நீங்கள் இந்த இடங்கள்லாம் நல்ல ஏரியாங்க, இதெல்லாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்கிறது இருந்தால் எது சொல்லுவீங்க? கேரளன்னு எடுத்துக்கிட்டால் 3 இடம். புக்கே ஜாலியல் டாப், ஆனால் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் புக்கே ஜாலியல் இருக்குது, கேஎல்சிசி அண்ட் புக்கே பின்தாங். ப்ரைம் ஏரியாஸில் அதெல்லாம் இதெல்லாம் ப்ரைம் ஏரியா. பிஜே ஆல்சோ சொல்லலாம். நியர்பை யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பிஜேல, அங்கே யூஎம்லாம் இருக்குது. கம்ஸ் டு பங்சார் ஆல்சோ. ஓகே, ஸோ ஆல் தீஸ் என்றைக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளான லொக்கேஷன் இது. வென் இட் கம்ஸ் டு அதர் ஸ்டேட் போனோமா, இப்போ ஜேபிலாம் போனோமா, ஆஃப்கோர்ஸ் சிஐக்யூ தான். சிஐக்யூனா கஸ்டம் கிட்ட. ஏன்னா பிகாஸ் பீப்புள் எல்லாம் அங்கே தான் ஸ்டே பண்ணி வேலைக்கு போகிறாங்க. அபவுட் ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ளே ஒரு 15 நிமிஷக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கிற இடம் எல்லாமே ஹை டிமாண்ட் அந்த இடத்துல. ஸோ அது ஒரு டிமாண்ட் இருக்குது. பினேங் ஆஃப்கோர்ஸ் ஐலேண்ட், பினேங் ஐலேண்டில் அங்கேயோ டாப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து ப்ரைஸ் பேஸ் பண்ணி பிரதர். இப்போ புக்கே பின்தாங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோன்னா இட்ஸ் காஸ்ட் அபவுட் 900,000 1 மில்லியன் மேலெலாம் இருக்குது ப்ராப்பர்ட்டி, நல்ல ப்ராப்பர்ட்டி புக்கே பின்தாங்கில். பட் புக்கே பின்தாங்கிறது அது ஒரு ப்ரைட். சின்ன வயசில் நம்ம அந்த இடம்லாம் போயிருப்போம்ல பிரதர், ஃபேமிலியில் ஹாலிடே, பஸ்ஸு, ஸ்கூல் ஹாலிடேலாம் கூப்பிட்டு போயிருப்பாங்க. இப்போ இப்படிலாம் இருக்குது பாருங்கள். டைம்ஸ் கிட்டலாம் நம்ம ஒரு வீடு வச்சுருக்கோம்னா பெரிய விஷயம் இல்லை. நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு வீடு வச்சுருக்கோன்னா இது எப்படி இருக்கும்? அந்த காலத்தில் வந்து நம்ம நாளைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன யோசிப்பாங்க, எங்கள் அப்பா அந்த காலத்தில் எனக்கு இங்கே ஒரு வீடு வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அது வேற மாதிரி. நான் எங்கள் அப்பா கிட்ட அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். அப்பா அந்த காலத்துலேயே நீங்கள் வாங்கி போட்டுருந்தேன்னா நேரத்துக்கு எங்கேயோ போயிருக்கலாமாப்பானு. கேஎல்சிசிலாம் நான் இன்னும் இருக்கேன் எனக்கு ஞாபகம். இப்படி அண்ணாந்து பார்ப்பேன் சின்ன வயசில் வந்து பார்த்துட்டுப்பா இங்கெல்லாம் நம்மளுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அங்கே நம்மளுக்கு ஒரு வீடு இருந்துருந்துச்சுன்னா அதோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கும். ஸோ அதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளும் இதே மாதிரி அவங்கள பார்க்க வைக்க போகிறோமா, இல்லை வி ஆர் கோயிங் டு கிவ் தெம் தட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறோமா? சக்குன்னு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருந்து சக்குன்னு மோட்டிவேஷன் ஆயிடுறீங்க ப்ரோ அப்படின்னு. நம்ம பிள்ளைங்க கிட்ட பேச போகிறோமா அப்படின்னு. எனக்கு அந்த காலத்தில் இப்போ இடையில ஸ்ரீமுருகன் ஃபவுண்டர் கூட இறங்கியிருந்தார். அப்படி நான் அந்த காலத்தில் ஒரு ஸ்ரீமுருகன் ஸ்டூடெண்ட், ஸ்ரீமுருகன் சென்டர் இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த கல்வி யாத்திரைக்கு போகும்போது இந்த மாதிரி தான் பேசுவாங்க, உங்களால் முடியும் நம்ம பிள்ளைங்க அப்படின்னு. இல்லை நான் சொல்லலை, நத்திங் இன் பேட் மூட், ஐ மீன் ஜஸ்ட் சொல்கிறேன். எனக்கு அந்த ஞாபகங்கள் தான் வருது அப்படின்னு. நல்லா இருக்கு நீங்கள் பேசுறது கேட்கும் போது உண்மையாகவே லைக் ஓகே நம்ம வாங்கிடலாம், நம்மளாலையும் முடியுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஓகே ஓகே, நைஸ் நல்லா இருக்கு. அண்ட் ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க யூ மேனேஜ் ஆல்சோ லாட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அண்டர் யூ அப்படின்னு. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வரும்போது கொஞ்சம் குறைவான ஆள் இருந்துச்சு. இப்பயும் இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், இந்த ஐ மீன் ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்ஸில் வந்து இப்பயும் ஆள் குறைவாக தான் இருக்கா ப்ரோ இந்தியன்ஸ்? ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரதர், இந்தியன்ஸ் இப்போ நிறையா வந்துட்டு இருக்காங்க. இதோட முதல் காரணம் ஃபர்ஸ்ட் நான் ஏன் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் நம்ம ஆரம்பத்தில் செய்ய ஆரம்பிச்சோம் டீமை சேர்க்கணும்னா, ஆரம்பத்தில் வந்து நான் என்னோட லீடர் சொல்லியிருந்தால அவரும் நானும் அங்கே செஞ்சுட்டு இருக்கிறப்ப ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு சைனீஸ் நியூ இயர் டைம் ஒரு ப்ராஜெக்ட் சேல்ஸ் கேலரியில் நான் ஒரு கிளையனோட ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் ஒரு கிளையன்ட் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் சேல்ஸ் கேலரியே பிறகு ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. அதில் 80 to 85% நம்ம இந்தியர்கள் தான் பாயர் அங்கே வந்தது. ஆனால் அதில் 2 ஏஜென்ட்னா நானும் அவரும் மட்டும்தான், 2 தமிழ் ஏஜென்ட் 2 கிளையனுக்கு ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றவங்க எல்லாமே சைனீஸ் ஏஜென்ட் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறப்ப எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏன் நம்ம ஆளுங்க போய் சைனீஸ் கிட்ட வாங்குறாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்கன்னு. அப்போ ஒரு கட்டம் என்ன தெரிய வந்துச்சுன்னா, எங்கள் வீடியோலாம் அவங்க பார்க்கல, அதாவது அவங்க பார்த்தது இல்லைன்னு. அப்போ என்னன்னா, இங்கே வந்து வீடு வாங்கணுன்ற நினைக்கிறவங்க வந்து நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே நம்மனால அப்ரோச் பண்ணி போய் அவங்ககிட்ட ரீச் பண்ண முடிகிற அளவுக்கு இல்லை. ஏன்னா நம்ம 2 கை 2 கால் தான் இருக்குது. நிறைய விஷயம் செஞ்சாலும்
அவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே. அப்போ இது நம்ம ஒன்றா செஞ்சால் சரியாக வராது. அப்போ ஏன் இன்னும் நம்ம நிறைய பேருக்கு கூப்பிட்டு நிறைய பேரை சேர்ந்து செய்யிட்டோம். அப்போ இன்னைக்கு பிஸ்னஸ் வந்தாலே நம்ம ஆளுங்க தான் காப்பாற்றிக்கணும் பாருங்க பிரதர். ஸோ வி டூ இட் டுகெதர். சைனீஸ் மற்ற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சமுதாயத்தை ஏற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சமுதாயத்தை ஏற்ற வைக்கிறதும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இன் டேர்ம்ஸில் அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த நாலேஜ் எல்லாம் கொடுத்து வீடு வாங்க வைக்கிறோம். இந்த வீடு வாங்க வைக்கிற ப்ராசஸில் பிரதர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சொல்கிறோம்ல, இது எதுக்காகனா ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா நம்மளோட மலேசியாவோட இந்தியர்களோட எக்கானமி இதனாலே க்ரோ ஆகும். ஏன்னா பிகாஸ் அசெட்ஸ் வேல்யூ தான் கணக்கு. அப்போ இவ்வளோ இந்தியர்கள் வீடு வாங்கி 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 வைக்கிறப்ப நம்மளோட எக்கானமி க்ரோத்தில் நடக்கும். அதில் எங்கள் பங்குன்னு இருக்கிறப்ப கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும் அதில். அதுக்கு தான் இந்த விஷயங்களும் இவ்வளோ நம்ம செய்கிறது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து இன்றைக்கி நிறைய பேர் இதில் நம்ம ஏஜென்ட்ஸ் வராங்கன்னா அவங்கள இன்னும் நிறையா பையர்ஸும் வெளியே இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். கீழே 6 மாதத்தில் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க, 3 மாதத்தில் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறையா இதேமாரி அவங்களும் டிக்டாக்லலாம் வீடியோ போட்டாங்க, நிறைய சேவை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படியே வளர்ந்து இன்றைக்கி அப் டு 600 பீப்பிள், 500+ to 600 பீப்பிள் இருக்காங்க. 600 500. அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு 2 தமிழ் ஏஜென்ட்டாக இந்தியன் ஏஜென்ட்ஸாக இருந்த இதில் வந்து இப்போ உங்களுக்கு கீழே ஒரு 500 to 500 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் மலேசியா. நைஸ். பெரிய விஷயம். அண்ட் இப்போலாம் வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஆரம்பத்தில் தமிழர்கள் வீடு வாங்குறது பிரச்சனைன்னு சொல்கிறது போய் இன்னொரு 10-15 வருஷத்தில் இப்படியே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா விற்கிறது வாங்குறது எல்லாமே நம்பால தான் இருப்பாங்க போல இருக்கு. அப்படின்னு அவ்வளோ நாள் போகணுன்ற அவசியம் இல்லை பிரதர். இப்போயே நடக்குது. சைனீஸ் நண்பர்களே வந்து ஏஜென்ட்ஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தமிழ் ஆளுகிட்ட எப்படி வீடு விற்கிறது எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா தமிழ் ஆளுங்க தான் இப்போ வீடு வாங்க முடியும்னு சொல்லி ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டி சைனீஸ் மார்க்கெட்டே தமிழ் ஆளுங்க மேலே திரும்பிக்கிட்டு இருக்கு. இப்போ தே ஆர் லுக்கிங் இன்டு இந்தியன்ஸ். ஏன்னா இப்போ அடுத்த 5-10 வருஷத்தில் இந்தியர்கள் தான் பையர், இந்தியர்கள்னால தான் வாங்க முடியும். ஒரு காலகட்டம் பிரதர் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சைனீஸ் கிட்ட கேட்குறப்ப அப்போ சொல்ல இந்தியா சும்மா இனிமச்சாம் அப்படின்னுவாங்க. வரேன்னு அப்பாயின்மெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லி இழுத்து விட்டுருவாங்க, வரமாட்டாங்க. அந்த டைம் தான் பாட்டி இறந்து போயிட்டாங்க, தாத்தா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி கதை சொல்கிறாங்கன்னு நம்ம ஆளுங்களை பற்றி எங்ககிட்டே அசிங்கமாக பேசுவாங்க. எங்களுக்கு திருப்பி பதில் சொல்ல முடியாது. நாங்கள் அந்த டைம் நீ எங்கள் ஆளுங்களை பற்றியே பேசுகிற கோவம் வரும். பட் நம்மகிட்ட ட்ராக் எக்ஸாம்பிளும் இல்லை. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ அந்த சொன்ன அதே வாய் இப்போ இங்கே வந்துட்டு எப்படி நீங்கள் தமிழாளுங்கள்ட்ட விற்கிறீங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, ஏன்னா அடுத்து தமிழால் தான் வீடு வாங்க முடியும்னு சொல்லி அதே வாய் வந்து எங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? லைக் நம்ம ஆளுங்க தான் இப்போ நிறைய வாங்குறாங்க அப்படின்றதுக்கு. அதாவது என்னன்னா சைனீஸ் மார்க்கெட் மத்தியில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டினாலே சைனீஸ் தான் நிறையா சொல்லலாம். மலேசியா ஃபுல்லாகவே அவங்க தான் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி 2-3 வீடுன்னு வாங்கி வச்சுட்டாங்க. ஓகே. நம்ம ஆளுங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் முதல் வீடே வாங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்மளோட மார்க்கெட் இஸ் அ வெரி ஹியூஜ் மார்க்கெட். ஸோ நிறைய இருக்குது. நம்ம அடுத்து வீடு வாங்குறது, அப்புறம் 2வது வீடு வாங்குறது, 3வது வீடு வாங்குறதுன்னு இருக்குது, பிள்ளைங்களுக்கு வாங்கி வைக்கிறதுன்னு இருக்குது. இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது பாருங்க. ஸோ இப்போ ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. டெஃபினெட்லி எங்களோட மோட்டிவ் என்னன்னா பிரதர், எப்படியாவது இந்த ஜெனரேஷனில் இதை நாங்கள் செய்கிறதுல 2வது இல்லை 3வது ஜெனரேஷனில் திருப்பி தமிழால் இந்த ப்ராப்பர்ட்டியை ஆட்சி பண்ணணும். அந்த காலத்தில் எப்படி இந்த நிலம் எல்லாம் தமிழால் வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் தமிழால் திருப்பி எடுக்கணும். அதுக்கான ஒரு சின்ன பங்காக நாங்கள் எடுத்திருக்கிற ஒரு உழைப்பு தான் இப்போ ஓடிட்டு இருக்கிறது. நைஸ். உங்களோட எய்ம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஏன்னா அந்த ஏஜென்ட்ஸுக்கு நம்ம திரும்பி வருவோம் ப்ரோ. ஏன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க மேபி சொல்லலாம் அப்படின்னு, நானும் ஆனந்த் மாதிரி ஆக போகிறேன், எனக்கும் அதுதான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, இப்போ வந்து உங்ககிட்ட சேரணும்னா, ஏஜென்ட்டாக சேரணும்னா அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு? தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். என்ன தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம டீம் இருக்காங்க, நான் இருக்கேன், கைட் பண்ண ரெடியாக இருக்கோம். நம்ம எவ்ரி டைம் ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் அதை எடுத்துக்கிட்டு செய்ய அவங்க ரெடியாக இருக்கணும். ஆமாம். ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் லைக் இது ப்ராப்பர் பேசிக் சேலரி இருக்கிற 100% கமிஷன். கமிஷன் பேஸ் தானே. ஆமாம், சும்மா வேலைக்கு சேர்ந்துட்டு ஏன் எனக்கு மாதம் முடிஞ்சோடனே சம்பளம் கொடுக்கலன்னு கேட்டுறாதீங்க அப்படின்னு. இது 100% கமிஷன். அண்ட் ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ் நான் கேட்குறேன் ப்ரோ, ஒரு வீட்டில் விற்றோம்னா உங்களுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட கமிஷன் கிடைக்கலாம்? எவரேஜாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1 to 3, 4, 5% வரைக்கும் இருக்குது. பர்சன்ட் ஆஃப் த ஹவுஸ் ப்ரைஸ் மினிமம் 1 இருக்குது, மேக்ஸ் கேன் கோ 5. அதுக்குன்னு எல்லா ப்ராஜெக்டும் 5% வரைக்கும்னு இல்லை. ஸ்டாண்டர்ட் 2%, 1.5, 3% டெவலப்பரை பொறுத்து கமிஷன் கொடுப்பாங்க. சப்சேல் ஹவுசஸ் போனோமா, செகண்ட் ஹேண்ட் வீடு போனீங்கன்னா பை பாட் ரேட் பார்த்தீங்கன்னா 3% தான் மேக்ஸிமம் சார்ஜ் பண்ண முடியும். ஓகே. அண்ட் சம்டைம்ஸ் நெகோசியேஷன் பண்ணி 2% வரைக்கும் வருவாங்க. ஓனர் பையர் அண்ட் செல்லர் அந்த மாதிரி வருவாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஓகே. அண்ட் இது வந்து நீங்கள் வீட்டை விற்று முடிச்சதுக்கு அப்புறம் தான் இட்ஸ் கன்ஃபார்ம் தட் you will get your commission. நம்ம வித்து after the sign the SNP ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் we will get our commission. ஓகே. அண்ட் தென் நீங்கள் மாதத்தில் எத்தனை வீடு விற்கிறீங்களோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூல அப்படின்னு. அதான் பிரதர், இன்னைக்கு சொல்லணும்னா கஷ்டப்படாமல் எதுவுமே வராது. இல்லை கண்டிப்பாக இருக்குல்ல, கஷ்டப்பட்டால் தான் ஒன்று. ஆனால் ஒரு சில பேர் ஏஜென்ட்ஸாக செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் என்னன்னா வந்துடணும், சும்மா காசு வந்துடணும்,
இப்படி வரும். ப்ராப்பர்ட்டின்றது காசு இருக்குது, நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. பட் ஆனால் இதில் என்னன்னா, நம்ம ஒன்று கொடுக்க ரெடியாக இருக்கணும், நம்ம உழைக்க ரெடியாக இருக்கணும். இன்னைக்கு மாதம் 4000 வெள்ளி சம்பாரிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு 4 லட்சம் வெள்ளி எப்படி பிரதர் சும்மா மாதம் கையில் வந்துடும்? அந்த மாதிரி வந்துட்டா இந்த உலகமே எல்லாருமே மில்லியன் ஆயிடுவாங்க, சுத்தாதுல. அப்போ த திங் இஸ் என்னன்னா, நம்ம அதுக்கு உழைக்க ரெடியாக இருக்கணும். தயாராக இருந்தால் அந்த 4 லட்சம் வெள்ளி உங்கள் கைக்கு வந்து நிற்கும். ஸோ அந்த ஒரு பேஷன், அந்த ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருந்தாங்கன்னா டெஃபினெட்லி நான் சொல்கிற அந்த 4 லட்சம் வெள்ளி இதில் மாதமே பார்க்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியில். ஏன்னா அப்படி பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் நம்ம கூடயே இருக்காங்க, எல்லாமே என் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஓகே, நீ கேட்குறவங்களாம் கண்டிப்பாக நினைப்பீங்க ஏதோ எம்எல்எம் பேச்சு மாதிரியே இருக்குது அப்படின்னு. இது எம்எல்எம் இல்லை, அவங்க விற்கிற ப்ரொடக்டாக விற்கல, வீட்டை தான் விற்கிறாங்க அப்படின்னு. ஓகே ஓகே, நம்பி போங்க ஏஜ் ஆனந்த் நம்பினு. கண்டிப்பாக பிரதர், நம்ம எதையும் ஏமாற்ற கிடையாது. அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து அது மூலிமா நம்மளுக்கு அதுக்கான ஊதியம் நம்மளுக்கு வருது. ஓகே ஓகே. அண்ட் இவ்வளோ நீங்கள் பேசும்போது என்ன நீங்கள் சொல்கிறது, அது நான் சேவையாக இதை செய்ய போகிறேன், நான் இதை எனக்கு எல்லா இந்தியர்களும் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பார்க்குறவங்க சொல்லுவாங்க என்னன்னா, இப்படிலாம் பேசாதடா, நீ என்ன கமிஷன் வாங்கிட்டு தானே எனக்கு விற்கிற அப்படின்னு. என்னது நான் வாங்குறதுனால தான் உனக்கு கமிஷன் அப்படின்னு. ஸோ இப்போ அது நீங்கள் டெவலப்பர் கமிஷன் சொல்கிறீங்களே, வாங்குறவங்ககிட்டேருந்து வில் தேர் பி எனிதிங் நீட் டு பி பேட் டு யூ கைஸ்? லைக் நத்திங். நம்மளுக்கு என்றைக்குமே ப்ராப்பர்ட்டியில் செல்லர், அதாவது விற்கிறவங்க தான் கமிஷன் கொடுப்பாங்க. இது சப்சேலாக இருந்தாலும் சரி, டெவலப்பர் ப்ராஜெக்டாக இருந்தாலும், டெவலப்பர் தானே அந்த ப்ராப்பர்ட்டியை கட்டுறவங்க, செல்லர் அவங்க தானே. ஸோ அவங்க தான் கமிஷன் கொடுப்பாங்க. வாங்குறவங்க ஒரு காசு நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது. நீங்களும் எதுவும் சார்ஜ் பண்ண சில இடத்துல சார்ஜ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுக்கேட் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் போய் கொடுத்து ஏமாந்துடாதீங்கன்னு. பட் அதெல்லாமே ஸ்கேம். பை லா பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்குமே பே பண்ண தேவையில்லை. ஏஜென்ட்ஸ்க்கு புது ப்ராஜெக்டாக இருந்தால் டெவலப்பர் தான் பே பண்ணுவாங்க, நம்ம வாங்குறவங்க பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பார்த்துங்க. ஸோ நீங்கள் போயிட்டு நினச்சிக்காதீங்க இவர் நம்மகிட்டேருந்து காசு வாங்குறதுக்கு தான் இவ்வளோ பேசுகிறார் அப்படின்னு. நம்மகிட்டேருந்து காசு வாங்குறதுக்கு தான், எனக்கு காசு வாங்கிட்டு தான் வீட்டை கொடுக்க முடியும், பட் அதுக்குன்னு நம்மளை ஏமாத்துறதுக்காக பண்ணல அப்படின்னு. இப்போ வராங்க ப்ரோ, வந்துட்டு பார்த்துட்டாங்க, உங்கள்கிட்ட பேசிட்டாங்க, ஃபுல்லாக கேட்டுட்டாங்க, நீங்களும் அட்வைஸ் பண்ணிட்டாங்க, பட் வீடு வாங்கலன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு. பரவாயில்லையா? தாராளமா பிரதர். ஏன்னா இன்னைக்கு அவங்க வாங்கல, ஆனால் ஒரு நாள் வாங்குவாங்கல்ல. நீங்கள் அதுக்குன்னு இல்லைங்க வந்தீங்க என்கிட்ட பேசிட்டு அப்படிலாம். எனக்கு என்னன்னா, நம்மளோட மோட்டிவ் என்ன, நம்மளுக்கு அவங்களுக்கு தெரியணும், இந்த விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மேபி இன்னைக்கு அவங்க வாங்காமல் இருக்கலாம், இல்லை ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். 1 வருஷம் சென்று வாங்கலாம், 2 வருஷம் சென்று வாங்கலாம். அவங்க வாங்கினாலே எனக்கு வேண்டியது நடந்துருச்சு. அதாவது என்கிட்ட வாங்கணும்னு நான் சொல்லலை, ஆனால் அவங்க வாங்கினாலே அந்த நான் நினச்சது நடந்துச்சுல, நம்ம ஆளுங்க ஒரு வீடு வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சுல, அதுலேயே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். கேட்க நல்லா இருக்குது, ஆனால் எனக்கே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ முடித்தோடனே போய் ஏஜ் ஆனந்த் அவர் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணி முதல்ல ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு முதல்ல ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா நம்ம உடனே கேள்வி கேட்க மாட்டோம், முதல் நாள் ஃபாலோ பண்ணோம், 2 மாதம் கழிச்சு தான் நம்ம கேள்வி கேட்குறன்ற தைரியமே வரும் அப்படின்னு. ஸோ அவர்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி போய் கேள்வி கேட்டு முதல்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கேட்டுங்க. வீடு வாங்குறமோ இல்லையோ அது அடுத்த விஷயம், பட்டு நம்ம அந்த சேவை நம்மளுக்கு தேவைன்றதுனால நம்ம முதல்ல அதை பண்ணிடுங்க அப்படின்னு. நைஸ் நைஸ், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ, எனக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அப்படின்னு. அடுத்து நம்ம இவர்கிட்டயே ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வச்சிருக்கோம், நம்ம அங்கே அடுத்து ரேபிட் ஃபயரில் சந்திப்போம். டடாங், ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன், நம்ம ஆனந்த் கூட தான் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் ஃபன் கேள்விகளாக இருக்குது ப்ரோ, கொஞ்சம் தான், ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி உங்கள் சாப்டருக்குள்ளே நான் வந்துடுறேன் அப்படின்னு. சொல்லுங்க. ஓகேவா? முதல்ல உங்களோட ஃபேவரட் ஆக்டர்? அஜித். என்ன ப்ரோ, விஜய் அஜித் வருது அப்படின்னு. ஓகே, அப்போ உங்களுக்கு குட் பேட் அக்லியா விடாமுயற்சியா? குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லியா? ஓகே ஓகே. தேட்டரில் பார்த்து விசில் தெறிக்க விட்டீங்களா அப்படின்னு? விசில்லாம் தெரிக்கும் இல்லை, படம் போய் பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. உங்களோட ஃபேவரட் மூவி? இப்போக்கி குட் பேட் அக்லி. இப்போதைக்கு குட் பேட். இப்போக்கே இதுக்கு முன்னே சொல்லணும்னா ஐயோ உடனே கேட்டால் வரலையே. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த இது ரியல் எஸ்டேட் சம்மந்தமாகவே போயிடுவோம்னு. சப்சேலா நியூ ப்ராஜெக்ட்லாம் யா ப்ராப்ளம் கரு அப்படின்னு. லீஸ் ஹோலா ஃப்ரீ ஹோலா? டிபெண்டிங் ஆன் த கிளையன்ட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லீஸ் ஹோல், ஓன் ஸ்டேக்கு ஃப்ரீ ஹோல். ஓகே ஓகே ஓகே. கேல் ஓ ஜேபி, விச் இஸ் பெட்டர் பிளேஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்? கேல். ஒரு டிப் நீங்கள் சொல்கிறது, இப்போ நிறைய பேர் முதல்ல சொன்னாங்களே இந்த வீடு லோன் வேகமாக கட்டுறதுக்கு, ஃபாஸ்டராக முடிக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு டிப்? அட்லீஸ்ட் 300 to 500 எக்ஸ்ட்ரா டாப்அப் பண்ணி கட்டினா விதின் 15 to 20 இயர்ஸில் கட்டி முடிச்சிடலாம். மாதம் 35 வருஷம் லோனை 15-20 முடிச்சிடலாம். 2000 இன்ஸ்டால்மெண்ட்னா அது ஜஸ்ட் அட் ஒரு 500 மட்டும் அப்படியே போட்டு கட்டிகிட்டே வந்தாங்கன்னா 15 years to 20 yearsக்குள்ளே முடிச்சிடலாம். ஒன் டிப், ஹவு டு கெட் பெட்டர் ரிட்டர்ன் ஆன் த ரெண்டிங் யூனிட்? ஃபர்ஸ்ட் திங், ஃபுல்லி ஃபர்னிஷ், ஹை ரெண்டல், ரூம் ரெண்டல் இஸ் பெட்டர், கூட ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே ஓகே. வீடாக ரெண்ட் பண்ணாமல் ரூமாக ரெண்ட் பண்ணுறது அப்படின்னு. சில பேர் இந்த பார்ட்டிஷன் போட்டுலாம், இப்போ வீட்டில் 4 ரூம் தான் இருக்கும், பார்ட்டிஷன் போட்டு 5 ஆக்குவாங்க அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் லீகல் பண்ணலாமா? பை ரைட் பார்க்க போனால் அந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியாது, பட் சில பேர் அதை செய்கிறாங்க.
சில பேர் அதை செய்கிறாங்க. பட் சிலது வந்து நம்ம அப்ரூவல் எடுக்கலாம். ஆனால் இப்போ ஒரு 3 ரூம் வீடை அவங்க 8 ரூம்லாம் செஞ்சுருக்காங்க. சில இடத்துலலாம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம செய்ய முடியாது. ஆக்சுவலி ஹால் மட்டும் நம்ம பார்ட்டிஷன் அந்த மாதிரி போட்டு செய்கிறதா இருக்கிறவங்க சில பேர் செய்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி ஷுட் பி நோ ப்ராப்ளம். அது வந்து அவங்க செஞ்சுக்குவாங்க. ஜஸ்ட் பார்ட்டிஷன் மட்டும் தானே, ஒரே ஒரு பார்ட்டிஷன் மட்டும் செஞ்சுக்கிறதுனால ஷுட் பி நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. ரெண்டிங் அவுட் டு ஃபாரினர், ரெண்டிங் அவுட் டு மலேஷியன். ஃபாரினர் ஹை இன்கம், ஓ ஓகே ஹை ரெண்டல் இன்கம். ஓகே ஓகே ஓகே. மலேஷியன் லெஸ் ப்ராப்ளம். ஒரு கிளைண்ட் ஸ்டோரி தட் யூல் நெவர் ஃபர்கெட். பெரிய லாங் ஸ்டோரியாக வருமே. பரவாயில்ல, சொல்லுங்க. இவங்க வந்து ஒரு சிங்கப்பூரில், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன், சிங்கப்பூரில் வேலை செஞ்ச ஒரு கிளையன்ட். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க பிஜேயில். ஷி பாட் ஃப்ரம் மீ இன் பிஜே. சைனிங் அந்த வீடெல்லாம் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ மேக் இட் ஷோர்ட், அந்த வீடு சைன் பண்ணுறதுக்காக அவங்க இங்கேருந்து வரணும், இங்கே வரணும் கேளுக்கு. ஸோ நான் சொன்னேன் வரீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அவங்களுக்கு இங்கே வர முடியாதுன்னு. ஸோ நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் நார்மலி அங்கே வர முடியாது, பிகாஸ் நம்ம லாயர்லாம் வரமாட்டாங்க, வீக்கெண்ட் டாக்குமெண்ட்டை கொரியர் பண்ணி விடலாம் அப்படின்னு. ஸோ டாக்குமெண்ட் கொரியர் பண்ணோன்னா அவங்க சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் ஜேபிக்கு வரலாம், நம்ம ஜேபியில் செய்யலாம், நீங்கள் சிங்கப்பூர்லேயும் ஜேபிக்கு வந்துடுங்க. முடியவே முடியாது, நான் செஞ்சாலே சிங்கப்பூரில் தான் செய்வேன். ஸோ அப்படி ஒரு இதாக இருந்தாங்க. சரின்னு கொரியர் பண்ணி விட்டாச்சு. கொரியரும் பண்ணி விட்டு சைனும் பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பி கொரியர் பேக் பண்ணணும். கொரியர் பேக்கோட சார்ஜஸ் அபவுட் $90 வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டிஹெச்எல்ல. அந்த $90 வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிக் ப்ராப்ளம் ஹேப்பன்லாம். அந்த $90 வந்து நான் எத்தனையோ அனாதை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன் இதை நான் கொரியர் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லி அது ஒரு 1.5 வாரம் ஆர்கியூமெண்ட் போணுச்சு. அந்த டாக்குமெண்ட் இங்கே வந்து சேரவே இல்லை. 1.5 வாரமாக ஆர்கியூமெண்ட் போணுச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு தாண்டி அப்புறம் பேசி 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 கடைசியாக அனுப்பி விட்டாங்க. காசை நான் போட்டு விட்டேன், என் சொந்த காசு வேலைக்கு. $90 நானே கொடுக்குறேன், டாக்குமெண்ட் கொடுங்க தயவு செஞ்சு. நானே போட்டு விட்டேன் சொந்த காசு வேலைக்கு, பரவாயில்லன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அது மறக்க முடியாத ஒரு கேஸ் அது. இப்போ கப்பலாக வீடு வாங்குறாங்களா? ஏன்னா அந்த சொல்கிறது இப்போ ஐ மீன் எனக்கு டாக்குமெண்ட் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு, ஸோ நான் ஃபியான்சியோட சேர்ந்து வாங்குறேன் அப்படின்னு. பட் சில பல காரணங்கள்னால அது கல்யாணத்துக்கு முடிக்கலைன்னா அப்படின்னு, வாட் ஹேப்பன் டு த ஹவுஸ்? டெஃபினெட்லி இட் கோஸ் அந்த காட் விற்று தான் ஆகணும். சிம்பிளாக சொல்லணும்னா வீடை விற்று தான் ஆகணும். நம்ம விற்று தே ஹேவ் டு ஷேர் தேர் ப்ராஃபிட் ஈக்குவலி. ஆனால் அங்கே சில கேசஸ் நடக்குது. இல்லை அந்த வீடு வாங்குறப்ப அதுக்கு டவுன் பேமெண்ட்லாம் நான் ஒரு ஆளாக போட்டேன், பேர் மட்டும்தான் 2 பேராக போட்டோம். ஸோ அப்போ அந்த வீடை விற்றா ஏன் நான் உங்களுக்கு காசு கொடுக்கணும், அதில் இப்போ 50,000 ப்ராஃபிட் வந்தாலும் அது ஃபுல்லாக எனக்கு தானே வரணும், இப்படின்ற மாதிரி சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் கேன் ஹேப்பன். ஸோ அதான் ரிஸ்க் இருக்குது அதில். ஸோ பை ரைட் லீகலி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா they need to have a registered certificate இருக்கணும். அப்போ தான் பேங்க் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் சொன்னாலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போல்லாம் அது கொடுக்க மாட்டாங்க, பிகாஸ் இந்த மாதிரி இஷ்யூனால. ஸோ அப்போ அந்த வீடு வந்து ஹேங்கிங்லேயே மாட்டிக்கிட்டு இருக்கும், விற்க முடியாமல் கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கும். அது ஒரு 2-3 வருஷம் இழுக்கும். ஸோ பேங்க்கும் அங்கே லாஸஸ் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால் இப்போ எல்லாமே ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரபிளி அந்த மாதிரி பார்க்குறாங்க. இல்லை ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் தே அக்செப்டிங். உங்கள் இதயத்தை கொடுக்க தான் கேரண்டி தேவையில்லை அப்படின்னு, வீட்டு லோன் கொடுக்க கேரண்டி தேவைன்னு. ஸோ ஆரோக்கியமாக பண்ணியிருக்கணும்ல. ஓகே ஓகே. வாட்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் டீல் யூ க்ளோஸ்ட்? டைம் ஃப்ரேமா? டைம் ஃப்ரேம் கேட்குறேன். 2 days பிரதர். அந்த ஒரு கேஸ் ஒரே நாள் அதுதான் ஃபாஸ்டஸ்ட். ஓகே. இஃப் யூ கேன் ஒன்லி இன்வெஸ்ட் இன் ஒன் ஏரியா ஃபார் த நெக்ஸ்ட் 10 years, ஐ மீன் லைக் இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கே வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? புக்கே பின்தாங். அவ்வளோதான் ப்ரோ, என்கிட்ட கேள்வி இருந்துச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் எனக்கும் கேள்வி இல்லை. என்னன்னா முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்வி ப்ரோ. ஏன்னா இப்போ இந்த எந்த ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாலும் இப்போ நம்ம ஒரு துறையில் நம்ம இறங்குறோம்னா, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறோம்னா, நம்ம அதில் வந்து நம்ம அதை பற்றி சொல்லும் போது நம்ம அதுக்கிட்டேருந்து மற்றவங்ககிட்ட நம்மளுக்கு அந்த நம்பிக்கை வரணும்னா முதல்ல கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் இதில் என்ன செஞ்சீங்க, நீங்கள் எவ்வளோ இதில் சாதிச்சிங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனீங்க, நீங்கள் ஒரு நடிகராக இருந்தால் நீங்கள் எத்தனை படம் நடிச்சிங்க அப்படின்னு. ஸோ அதே கேள்வி தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா நிறைய பேர் அதான் கேட்பாங்க அப்படின்னு, இவ்வளோ ப்ராப்பர்ட்டி சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படி. ஓகே, என்னோட பர்சனலாக பார்த்தீங்கன்னா 2 இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு சொந்த வீடு இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்னல என் வீடே வந்து லேலோங்க்கு போக வேண்டிய நிலைமைலாம் இருந்துச்சுன்னு, அதை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் ஏற்பட்டுச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஏன்னா லேலோங் பார்க்குற சில பேருக்கு பேங்கிங் சைடில் இருக்கிறவங்களா இருந்தால் தெரியும், இந்த லேலோங் ப்ரொசீஜர்லாம் போணுச்சுன்னா உங்கள் ரெக்கார்ட் பேட்டாக இருந்திருக்கும். ஸோ ரெக்கார்ட் பேட் ஆச்சுன்னா அதை நான் திருப்பி பேக் டு நார்மலாக கொண்டு வந்து பேங்க்காரவங்க திருப்பி எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு எனக்கு 1 வருஷம் தாண்டினுச்சு. ஏன்னா 1 வருஷம் நான் கம்ப்ளீட்டாக முடிச்ச பிறகு தான் நான் அடுத்த ப்ராசஸ்க்கே போக முடியும். ஸோ அதில் 1 வருஷம் தாண்டின பிறகு அண்ட் லாஸ்ட் இயர் ஐ டுக் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்தேன், அண்ட் திஸ் இயர் ஐ டுக் another one. ஸோ 2 இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஒரு ஒன் ஸ்டே ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே ஓகே. இப்போக்கி இது இருக்குது. போக போக நம்மளோட கோல் வேறன்றதுனால டெஃபினெட்லி கண்டிப்பாக இன்னும் பெருசாக. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னும் போது அந்த நீங்கள் வீடு லேலோங்க ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் நான் எனக்கு வேலை போயிடுச்சு, வீடு லேலோங்க ஆரம்பிச்சு, அங்கேருந்து நான் ஆரம்பிச்சேன்னு சொல்லி தான் இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க. ஸோ இங்கே நீங்கள் அந்த இப்போ நீங்கள் நினச்சிருக்கலாம் மேபி பார்க்குறவங்க ஒரு வீடு தான் வச்சுருக்கான், 2 வீடு தான் வச்சுருக்கான், அப்படிலாம் இல்லை. நம்ம ஒரு வீடு வாங்குறதே எவ்வளோ கஷ்டம். அண்ட் நம்ம இங்கேருந்து நீங்கள் சொல்லும் போது கதை அங்கே ஆரம்பிச்சிச்சு. ஆனால் முடியும் போது வந்து நான் என்னோட ஓன் ஸ்டேக்கும் அந்த வீட்டை நான் செட்டில் பண்ணிட்டேன், 2 வீடு நான் ரெண்ட் பண்ணிவிட்டு, அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி
400, 600 வீடு நான் மற்றவங்களுக்கு விற்றுருக்கேன் அப்படின்னு. ஸோ கதை நீங்கள் இப்படி தான் போயிருக்கு அப்படின்னு. ஸோ எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், எவ்வளோ வேலை அதுக்குள்ளே போடுறோன்னு தான் முக்கியம். ஏன்னா அதோட ரிசல்ட் தான் வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்றது. எக்ஸாக்ட்லி. ஓ நைஸ். உங்கள் கதை கேட்க எனக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங் தான் இருக்குது ப்ரோ அப்படின்னு. ஏன்னா உண்மையாகவே நிறைய நேரத்தில் அந்த பெண்டமிக்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த ஒரு எண்டில் வந்து நிற்கும் போது தான் நம்மளுக்கு ஐயோ என்ன செய்கிறது, இவ்வளோ நாள் நம்ம ஒரு வேலையை நம்பி இருந்தோமே, அதை நம்பி இருந்தோமே அப்படின்னு. ஸோ அப்போ தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த விஷயங்கள்லாம் தோணும். ஏன்னா அதில் ஒரு விஷயம் தான் வந்து இந்த வீடு ஹவுசிங் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஆனந்த் சொன்ன மாதிரி. ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் இல்லை எனக்கும் இது மாதிரி பண்ணணும், இல்லை எனக்கும் ரொம்ப நாளாகவே இந்த ஹவுசிங் வீடு வாங்கணும், இல்லை வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஏஜே ஆனந்த் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ப்ரொஃபைல் பேர் அதெல்லாம் சொல்லியிருங்க ப்ரோ. இதை வந்து நீங்கள் கேமரா பார்த்து சொல்லிடலாம். ஓகே, என்னோட ப்ரொஃபைல் AJ_Anand_real estate. இது நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலும் வரும். ஈவன் சேட் ஜிபிடியில் கேட்டால் கூட சொல்லும். ஸோ எல்லா இடத்துலையுமே எனக்கு ப்ரொஃபைல் இருக்குது. யூடியூப், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லா சேனலும் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணலாம். டிக்டாக்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் 350லேருந்து 400க்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம். லோன் இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க, நிறைய நாலேஜ் கிடச்சிட்டே இருக்கும் அது மூலிமா. ஆமாம். ஆக்சுவலி உண்மையாக அவர் ப்ரொஃபைலை போய் ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா வீடே வாங்கலனா கூட அவரோட வீடியோ பார்த்தாலே அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த நாலேஜாக தெரியும். இப்போ வாங்கலையோ நாளைக்கு வாங்கலையோ இல்லை அடுத்த வருஷம் வாங்கினா கூட வாங்கும் போது என்னென்ன செய்யணும், என்னென்ன பார்க்கணுன்றத அந்த அவேர்னஸாவது நம்மளுக்கு இருக்கும், அந்த நாலேஜ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக போய் அவரை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிற இந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் வரும் அப்படின்னு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ வந்ததுக்கு அண்ட் வந்து இந்த எபிசோட் பண்ணதுக்கு. அண்ட் எனக்கு ஏன் இதை கூப்பிடணுன்னு இருந்துச்சுன்னா, எனக்கு லைக் இது வந்து போய் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சேவையாக இல்லைனாலும் எனக்கும் இது போய் நிறைய பேர்த்திட்ட சேரணுன்னு இருந்துச்சு. அதாவது நம்ம ஆளுங்களும் வீடு வாங்கணும், வீடு வாங்குறதுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் அதுவும் ஒரு இட்ஸ் திங் தட் எவ்ரிபடி கேன் டூன்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. அது போய் எனக்கு நிறைய பேருக்கு சேரணுன்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் அண்ட் வந்து ரொம்ப அழகாக பேசி அண்ட் இவ்வளோலாம் செஞ்சதுக்கு இவ்வளோலாம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். எஸ்பெஷலி உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்மளை இன்வைட் பண்ணி கூப்பிட்டு செய்கிறதுக்கு. ஏன்னா அதுவும் நம்ம மக்களுக்கு இதுலேருந்து ஒருத்தவங்க 2 பேருக்கு ஒரு பயன் கிடைச்சாலுமே அது ஒரு பெரிய விஷயம் தானே, நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் தான் அதில். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கே கண்டிப்பாக நீங்கள் இன்னும் மேலும் வளர்ந்து வருவீங்க பிரதர். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ப்ரோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பார்த்து அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது வீடு வந்து உங்ககிட்ட வாங்கினாங்கன்னா, என்ன அவங்க சொன்னாங்கன்னா, அதாவது பாட்காஸ்ட் பார்த்து தான் ப்ரோ வந்தேன் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் ப்ரோ. அந்த ஜேர்னியில் எனக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும் அப்படின்னு, நம்மளும் ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ நாங்கள் இப்படி மாற்றி புகழ்ந்துக்கிறோம். நீங்கள் தயவு செஞ்சு இந்த சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இல்லை அடுத்த வாரம் நான் திரும்பி வேறு யாரை கூப்பிட்டு வரணும்னு சொல்லுங்க. அண்ட் திரும்பி அடுத்த வாரம் இன்னொரு கெஸ்ட்டோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. Malaysia Kumar Podcast.